கிறிஸ்துவுக்குள் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளும் யாவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக என்கிற அன்பின் வார்த்தைகளோடு பகிர்ந்து கொண்டு எல்லூர் சபையருடைய சரீர அங்கங்களுடைய அன்பையும் வார்த்தைகளையும் கூட உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். தேவன் சித்தமாக இருந்தால் உங்களுடைய அன்பையும் வார்த்தைகளையும் கூட அவரோடு கூட பகிர்ந்து கொள்ள தேவன் கிருபை செய்வாங்க. ஸோ இந்த நாள் பாடத்துக்களை கடந்து போவதற்கு முன்பதாக வழக்கமாக கேட்கக்கூடிய கேள்வி தான், கடந்த முறை வரும்போது நம்ம என்ன பாடம் எடுத்தோம் ஞாபகம் இருக்குதுங்களா? எதுனா கொஞ்சம் அப்படி ஞாபகம் வருதுன்னு பாருங்க. வெரி குட், ஞாபகம் வச்சுட்டு சிச்சை அப்படின்ற தலைப்பின் கீழே நம்ம என்ன பண்ணோம்னா பாடத்தை பார்த்தோம். தேவன் எப்படியெல்லாம் நம்மளை உருவாக்க அதில் பயிற்சிவிக்க முற்படுகிறார், அதுக்கு யாரில் ஒப்பு கொடுக்குறாங்க அப்படின்றத நம்ம என்ன பண்ணோம்னா பார்த்தோம். ஸோ பரவாயில்ல, தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். ஸோ இந்த நாளில் நம்ம எடுக்கக்கூடிய பாடத்துடைய தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ராஜாக்களுக்கும் ராட்சதர்களுக்குமான யுத்தம் அப்படின்ற தலைப்பின் கீழே நம்ம என்ன பண்ண போறோம்னா பாடத்தை பார்க்க போறோம். இப்போ நம்ம இப்படி ஒரு கேள்வியோடு கூட இந்த பாடத்தை நம்ம ஆரம்பிக்கலாம். ஒருவேளை ராஜாக்களுக்கும் ராட்சதர்களுக்கும் யுத்தம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன ஞாபகம் வருது? வெரி குட், ஒரு விஷயம் ஞாபகம் வந்துருச்சு. என்ன அப்படின்னா தாவீது கோலியாத்தோட கூட செய்துட்ட ஒரு யுத்தம். அப்புறம் வேற என்ன ஞாபகம் வருது? சரி, சகோதரி எதுவும் சொல்ல வரீங்க தெரியல. ஓகே, சரி பரவாயில்ல. இப்ப இந்த பாடம் நல்லா கவனிச்சுக்கலாம். நம்ம ராஜாக்களோடும் ராட்சதர்களுக்குமான யுத்தம் அப்படின்ற பாடத்தை நீங்க நம்ம பார்க்கிறோம். இந்த இடத்துல ராஜாக்கள் அப்படின்னு நம்ம விவரிக்க வேண்டிய அவசியம் இல்லை, நம்ம எல்லாருக்குமே தெரியும் யார் தான் ராஜாக்கள், நம்ம தானே, மாற்று கருத்து இல்லை. ஆனா இதுல கண்டுபிடிக்க வேண்டியது இந்த ராட்சதர்கள் அப்படின்றது யாரும் நம்ம கண்டுபிடிக்கும். இந்த யுத்தம்னா நம்ம வெளியில எங்கேயும் போயிட வேண்டாம், இங்கேயே தான் உள்ளே தான் நம்ம இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு இந்த ராட்சதன் அப்படின்றத நம்ம யாருன்னு கண்டுபிடிச்சி வெளியே எடுத்துட்டு யார் அந்த ராட்சதன்னு பார்க்கலாம். பார்த்துட்டு அவங்களோட நம்ம என்ன பண்ணலாம், யுத்தம் பண்ணலாம். இப்போ ஆல்ரெடி நம்ம யுத்தம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம், ஒவ்வொரு நாளும் போராடி கொண்டு தான் இருக்கோம். சரி, இப்படி நம்ம கேள்வி கேட்டு மறுபடியும் போகலாம். ஒன்று, இப்போ யுத்தத்துக்கு வந்து நிற்கிறோம் இல்லையா, நம்ம எதற்காக நம்ம யுத்தம் பண்ணணும்? ஏன் யுத்தம் அவசியமா? ஏன் யுத்தம் பண்ணணும்? யுத்தம் பண்ணாதான், யுத்தம் பண்ணாம ஜெயமே கிடையாது. அப்ப யுத்தம் பண்ணாதான் ஜெயிக்க முடியும். இந்த ஜெயிக்க முடியும்ன்றது எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஜெயிச்சாதான் முடிசூட்டப்பட முடியும். என்ன பண்ண முடியும்? முடிசூட்டப்பட முடியும். அப்ப முடிசூட்டப்படுவதற்காக தான் நம்ம என்ன பண்ணிருக்கோம், வந்திருக்கோம் அப்படின்னு. அன்புக்குரிய சகோதர சகோதரிகள், வேதத்துல நிறைய யுத்தங்கள் பத்தி இருக்குது. நம்ம ஏற்கனவே சகோதரி சொன்ன மாதிரி தாவீதுக்கும் கோலியாத்துக்கும் ஒரு யுத்தம் நடந்துச்சு. இந்த யுத்தத்துல நமக்கு நிறைய பாடங்கள் இருக்குது. ஆனா இந்த யுத்தத்தை நம்ம பார்க்க போறது கிடையாது. அஸ்பர் இது நம்ம பார்க்க போறது ஒரு புது சிருஷ்டிக்குள்ள நடக்கக்கூடிய ஒரு யுத்தம். ஆனா தேவன் அவருடைய அன்பை எப்படி நம்ம பார்க்கலாம்னா, நல்லா கவனிச்சு பாருங்க. கண்ணை கட்டி வச்சுட்டு நம்ம கையில பெரிய அருவாளை கொடுத்துட்டு யுத்தம் பண்ணுங்கன்னு சொன்னா யுத்தம் பண்ண முடியுமா? ஏன்? எதிரி யாருன்னு தெரியல, எங்க அடிப்பானும் தெரியல. ஆனா தேவன் அந்த மாதிரி யுத்தம் பண்ண சொல்லியிருக்காருன்னா அப்படி இல்லை. அதான் நம்மளுடைய தேவனுடைய அன்பு. அப்படின்னா யாரு நம்முடைய எதிரி அப்படின்னு நமக்கு தெளிவா சொல்லி கொடுத்துட்டு, நம்ம முன்னாடி எப்படி இருக்கிறான்றதை நமக்கு சொல்லி கொடுத்துட்டு, அப்பதான் நம்ம என்ன பண்ணி யுத்தம் பண்ண வைக்கிறது. இதுதான் தேவனுடைய அன்பு. அப்ப அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு இந்த ராட்சதனை நம்ம என்ன பண்ண கண்டுபிடிக்கணும். வாசிக்கிற ஒரு வசனத்தை நம்ம கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்று இருக்கிற இடங்களை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாக இருக்கிறது. அன்புக்குரிய சகோதர சகோதரர், இங்க ரெண்டு பேருக்கு உள்ளானதான ஒரு சம்பாஷணம். யார் இருக்குன்னா, மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாக இச்சிக்கிறது. தாங்கள் செய்ய வேண்டும் என்று இருக்கிறவர்களை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொன்று. இந்த மாம்சம் ஒன்று ஆசைப்படுது, செய்யணும்னு ஆசைப்படுது. ஆனா புது சிருஷ்டி சொல்லுது இது என்ன பண்ணக்கூடாது. புது சிருஷ்டி ஒன்று செய்யணும்னு விரும்புது, ஆனா மாம்சம் சொல்றது இதுக்கு நான் ஒத்து வர மாட்டேன்னு சொல்லு. அப்போ ஒன்றுக்கொன்று எப்படி இருக்குது? விரோதமா தான் இருக்குது. அன்புக்குரிய சகோதர சகோதரி, ஏன் இந்த விரோதம்? நம்மளுக்குள்ள தானே புது சிருஷ்டி இருக்குது, ஏன் நம்மளுக்குள்ள எதுக்கு இந்த விரோதம் அப்படின்னு நம்ம கேட்டுட்டோம் அப்படின்னா,
இந்த மாம்சமானது விழுந்து போய் பாவத்தில் அமுகி போய் விழுந்து போய் பல ஆயிரம் வருஷங்கள் ஆயிடுச்சு. இதை நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, ஒரு சின்ன குழந்தைகிட்ட நம்ம ஜெயிச்சிருக்கோம். ஏன்? நமக்கு வயசு அதிகம், குழந்தைக்கு சின்ன வயசு. அதே மாதிரி விழுந்து போன மாம்சத்துக்கு வயசு அதிகம். எப்பன்னா 6000 வருஷம் ஆயிடுச்சு. ஆனா புது சிருஷ்டி இப்ப எப்படி இருக்குது? குழந்தை மாதிரி இருக்குது, இப்பதான் வளர்ந்துகிட்டு இருக்குது. அப்படி அது ஆகையினால இந்த மாம்சத்தை எதிர்க்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படும். ஆனா தேவனுடைய ஆவியின் துணை இல்லாம இந்த மாம்சத்தை நம்ம என்ன பண்ணிட முடியாது, எந்த காரியத்தையுமே ஜெயிச்சிருக்கோம். அப்படின்னா இந்த மாம்சம் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஒரு மிருகதனமா மாறிடுச்சு. இன்றைக்கு மனுக்குலத்தினுடைய எண்ணம், மனநிலைமை, இதனுடைய சுபாவங்கள் எப்படி இருக்குதுன்னா மிருகதனமா மாறிடுச்சு. நம்ம எக்ஸாம்பிள் நிறைய கேள்விப்பட்டிருக்கோம் உலக நடை பாஷையில். மிருகம் மாதிரி செயல்படுறான் பாவா, கண்டிப்பா கேள்விப்பட்டிருக்கோம். மிருகதனமா இருக்கிறானே அவன், மனுஷனாவே இல்லையே அவன், எப்படி இந்த காரியத்தை செஞ்சிட்டான் அப்படின்னு கேட்கும். அப்படின்னா இந்த சுபாவம் அந்த அளவுக்கு கீழே இறங்கி போயிடுச்சு. கீழேனா தேவன் கொடுத்த நிலையிலிருந்து ரொம்ப கீழ் மட்டத்துக்கு போயிடுச்சு, விழுந்து போன நிலை. இதே தான் யூதா சொல்லும்போது எப்படி சொல்றாங்க அப்படின்னா, யூதா 1:10 யூதா 1:10 இவர்கள் தங்களுக்கு தெரியாதவைகளை தூசிக்கிறார்கள், புத்தி இல்லாத மிருகங்களைப் போல சுவாபப்படி தங்களுக்கு தெரிந்துகிறவர்களை தங்களை எடுத்துக் கொள்கிறார்கள். இவர்கள் தங்களுக்கு தெரியாதவைகளை தூஷிக்கிறார்கள், புத்தி இல்லாத மிருகங்களை போல. எப்படி இருக்காங்க? அப்போ மனுக்குலம் மிருகம் மாதிரி ஆயிடுச்சு. எதை இழந்து போயிடுச்சு? புத்தியை இழந்துச்சு, தேவன் கொடுத்த சாயலை இழந்துச்சு, தேவன் கொடுத்த குணலட்சணத்தை, அவருடைய ரூபம், அவருடைய சாயலை படைக்கப்பட்ட மனுஷன் அவருடைய தன்மையை இழந்துட்டான். அப்ப மிருகதனமா இன்னைக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆகையினாலதான் நம்முடைய ஆண்டவரை இயேசு கிறிஸ்து அழைக்கும் போதே, ஒரு புது சிருஷ்டியாய் நம்மளை அழைக்கும் போதே அவர் கொடுத்துட்ட வசனம் என்னன்னா, பின்பு அவர் எல்லாரையும் நோக்கி, ஒருவனின் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து. இந்த வெறுத்தல் என்பது இல்லைன்னா அந்த சுபாவம் மாறாது, அப்படி இருந்துகிட்டே தான் இருக்கும். வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் அப்படின்றது. இன்னும் நம்ம ராட்சதர்கள் யாருன்னு என்ன பண்ணல, கண்டுபிடிக்கல. இப்ப நம்ம என்ன இன்ட்ரோடக்ஷன் தான் போய்கிட்டு இருக்கோம். அப்படின்னா வெறுக்காத வரையிலும் நம்ம என்ன பண்றோம், சிலுவை சுமக்க முடியும். அப்ப சிலுவை சுமக்கிறோம் அப்படின்னு இன்னைக்கு நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன்னா, எதை செஞ்சிருக்கணும்? இதுக்கு முன்னாடி வெறுத்தலை செஞ்சுட்டு இருக்கணும். நான் வெறுத்தலை செஞ்சிருக்கிறேன்னு சொல்றேன். நான் எனக்குள்ள மிருகதனமான சுபாவத்தை நான் காண்பிக்க கூடாது, கிறிஸ்துவனுடைய சாயலை தான் நான் காண்பிக்கும். எல்லாவற்றிலும் என்னுடைய பேச்சுகள், என்னுடைய செயல்கள், சிந்தனைகள், பார்வைகள் எல்லாவற்றிலும். அப்ப அன்புக்குரிய சகோதர சகோதரிகள், இந்த வெறுத்த கூட்டத்தை பற்றி சொல்லும்போது எபேசியர் 1:4 சொல்லும்போது, எபேசியர் 1:4 தமக்கு முன்பான நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றம் இல்லாதவர்களுமாய் இருக்கு. இந்த வெறுத்தவங்களை இந்த வகுப்பார என்ன சொல்றாருன்னா, நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றம் இல்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே நம்மளை என்ன பண்ணியிருக்கிறாரு, தெரிந்து கொண்டு இருக்கிறார். தெரிந்து கொண்டுட்டாரு. தெரிந்து கொண்டது வந்து நீங்க நமக்கு அடுத்த சபை என்று ஒரு வகுப்பார நம்ம வந்து உட்காந்துருக்கோம். அப்படின்னா இந்த ஒரு ப்ராசஸ் யார் நீடித்து போய்கிட்டு இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் இந்த முதலாம் உயிர்த்தெழுதல் என்கிற ஒரு பங்கு உண்டாயிருக்கு. அப்படின்னா அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு நம்ம யுத்தம் பண்ண வேண்டும், போராட வேண்டும் சொல்லி வந்திருக்கிறோம் இல்லைங்களா? அப்ப வந்திருக்கிற நம்மளுக்குள்ள இருக்கிற இந்த கிறிஸ்து என்கிற கரு எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு? இந்த வளர்ச்சியை வச்சு நம்ம சொல்லிடலாம், நான் ஜெயிச்சுக்கிட்டு தான் இருக்கிறேன்னு சொல்லுவோம். இல்ல குழந்தையாவே இருக்குதுன்னு சொன்னா என்ன பண்ணல, நான் ஜெயிக்கல, ஜெயிக்கிறதுக்கே நம்ம வளரலன்னு அர்த்தம். வளரலன்னு ஜெயிக்கலன்னு அர்த்தம். அப்படின்னா நம்ம போராடவே இல்லைன்னு. அப்ப போராடல ஜெயிக்கல அப்படின்னா முடிசூட்டப்பட முடியுமா? அப்ப நம்ம உட்கார்ந்துட்டு இருக்கிறது விருதாகும். அப்ப அன்புக்குரிய சகோதரனை சகோதரிகளை நல்லா கவனிக்கலாம். நம்மளுக்குள்ள இருக்கிற இந்த கிறிஸ்து என்கிற கரு இன்னைக்கு எந்த நிலைமையில வளர்ந்து எந்த நிலையை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கு? இப்ப நம்ம பாடத்துக்குள்ள முதல் அடி எடுத்து வைக்கிறோம். அப்படின்னா இந்த ராட்சதன் யாரு நம்ம என்ன பண்ணலாம் கண்டுபிடிக்கணும். நம்மளுக்குள்ள எந்த அளவுக்கு புது சிருஷ்டி வளர்ந்துருக்குன்னு நம்ம ஒரு விஷயம் நம்மளுக்கு தீர்மானம் பண்ணிக்கலாம், நம்மளை நிதானிச்சு பார்த்துக்கலாம். பார்த்துட்டு பாடத்துக்குள்ள கடந்து போகலாம். வாசிக்கலாம் வசனத்தை. ஆதியாகமம் 3:5 வாசி. ஆதியாகமம் 3:5 நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களை போல் இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது. ஓகே, இந்த நம்ம பாடத்துடைய தலைப்பு ராட்சதன் இருக்கு இல்லையா, அது இங்கதான் இருக்கு, இந்த வசனத்துக்குள்ள இருக்கு. நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே
உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல இருப்பீர்கள் என்று தேவன் அறிவார் என்றது. யார் யார்கிட்ட பேசின வசனம் இது? சாத்தான் ஏவாள் கிட்ட பேசின வசனம். இப்ப சாத்தான் ஏவாள் கிட்ட இந்த வசனத்தை பேசும்போது என்ன மனநிலைமையில சாத்தான் செயல்பட்டுக்கிட்டு இருந்தான்? இல்ல ஏவாள் எந்த மனநிலைமையில இருந்துகிட்டு இருந்தாங்க? இந்த ராட்சதன் என்பது யாரு? இந்த வசனத்துல இருக்கிறாங்க, எப்படி இருக்கிறாங்க, எப்படி கண்டுபிடிக்கலாம்? சரி, வாசிக்கலாம். அடுத்த வசனத்தை நம்ம வாசிக்கலாம். ஐசையா 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன், வடபுறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தில் பர்வதத்திலே வீற்றிருப்பேன் என்றும், நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்று நீ உன் இருதயத்திலே சொன்னாயே. ஓகே, இந்த வசனம் சாத்தானை பத்தி தீர்க்கதரிசனமா சொல்லப்பட்டிருக்கு. இப்ப இந்த வசனத்தை பத்தி நம்ம மறுபடியும் பார்க்க போறோம். இப்ப நம்ம இன்னத்துக்காக இந்த வசனத்தை போட்டுக்கிறோம்னா கண்டுபிடிக்க முடியுது நம்மளால இந்த ராட்சதன் யாருன்னு. மேட்டிமை, வேற பொறாமை. சரி, அப்படி வசனத்துக்குள்ள கடந்து போகலாம். வாசிக்கலாம் பாருங்க அடுத்த வசனத்தை. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அப்போது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும். ஒரு நிமிஷம். அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதுக்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாய் இருக்கிறது என்று கண்டு. வசனத்தை நல்லா நோட் பண்ணுங்க. இன்னும் சாப்பிடல, சாப்பிட்டாங்களா? சாப்பிடல. அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதுக்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமா இருக்கிறது என்று கண்டு. எப்படி தெரியுதம்மா? சாப்பிட்டதான பாவம் செய்யல. இப்ப சாப்பிடல, அப்ப எப்படி தெரியுதம்மா? இப்ப கவர்ச்சி இன்பம் சாத்தான் சொல்லியிருக்காங்க, கண்ணினால பாக்குறாங்க. இப்ப கண்ணுனால பாக்குறாங்க, பாவம் செய்திருந்ததுன்னு இது ஒரு பாவமானதுன்னு தெரியும். பாவமே செய்யல, பழமே சாப்பிடல. அப்ப எப்படி அது என்ன சொல்றது பாருங்க, பார்வைக்கு புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதுக்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமா இருக்கிறது என்று கண்டு. அப்படின்னா பாவம் செய்வதற்கு முன்பதாக, பழத்தை சாப்பிடுவதற்கு முன்பதாக ஏதோ ஒரு விஷயம் ஏவாளை தாக்கப்பட்டிருக்கு. அழகு, ஆசை, ஏதோ ஒண்ணு தாக்கப்பட்டிருக்கு. அதுதான் ராட்சதன். அந்த ராட்சதன் தான் கண்டுபிடிக்கும். இப்ப இந்த ராட்சதன் இருக்குது இல்லைன்றது இந்த வசனத்துக்கு தெரியுதா? இதேதான் நம்முடைய வாழ்க்கையில தெரியல. இதேதான் இந்த ராட்சதன் நம்முடைய வாழ்க்கை இருக்கிறதும் தெரியும். அவனை தான் கண்டுபிடிக்கணும். இப்ப நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு நம்ம என்ன பண்ணோம்னா உள்ள கண்டுபிடிச்சுக்கோம். அப்படின்னா இதே ஒரு மெத்தட தான் சாத்தான் என்ன பண்ணோம் அப்படின்னா, முதலாம் உலகத்திலையும் கூட விதைச்சு கல்டிவேட் பண்ணி ஒரு அறுவடையை பண்ணிட்டான் சாத்தான். மனுஷருடைய அக்கிரமம் பூமியில பெருகினது என்றும் அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றமை நித்தமும் கொள்ளாதது என்று கர்த்தர் கண்டு. அப்படின்னா அக்கிரமம் பெருகி போச்சு. அப்ப சாத்தான் முதலாம் உலகத்துல தான் நினைச்சதை விதைச்சிட்டான். விதைச்சு ஒரு அறுவடையை பண்ணி சாதிச்சிட்டான். யார்? அந்த ராட்சதனை தான் இங்கே விதைச்சிருக்க. அப்ப அன்புக்குரிய சகோதர சகோதரி, இதனால்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது சொல்றாங்க, நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னா, வாசிங்க பாருவோம். 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாய் இராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலமுள்ளவராய் இருக்கிறார். எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்திற்கேற்றவைகளாய் இராமல். எங்களுடைய போர் ஆயுதங்கள் எதற்காக இல்ல? மாம்சத்துக்கு ஏற்றவைகள் இல்ல, அரண்களை நிர்மூலமாக்கத்தக்கதாக. அப்ப அரண்கள்னா என்ன? அரண் அப்படின்னா என்ன? தடுப்பு சுவர். சுவர்ன்னு சொல்றது தடுப்பு சுவர். அப்ப தடுப்பு சுவர் சாதாரணமா இருக்குமா? இருக்க, ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். எப்படி கட்ட முடியுமோ அப்படி கட்டியிருப்பாங்க. இடிக்க முடியாத அளவுக்கு கட்டியிருப்பாங்க. அதுதான் அரண். அப்படின்னா எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்தை போராடுறது இல்ல, அரண்களை நிர்மூலமாக்குறது. அப்ப அரண்கள் என்பது நம்மளுக்குள்ள ஏதோ சில அரண்கள் இருக்குது. அந்த அரண்களை நிர்மூலமாக்கணும், அதை உடைக்கணும். அதை உடைக்காத வரையிலும் பொக்கிஷத்தை கண்டெடுக்க முடியாது. நம்ம எதற்காக ஓடிக்கிட்டு வருமோ அதை தேடி எடுக்க முடியாது. அப்ப அந்த அரண்கள் அப்படின்னு சொல்லப்படும் போது பாவங்கள், தவறான குண லட்சணங்கள், ஜென்ம சுபாவங்கள், பழைய மனிதனுடைய நிலைமைகள்,
மறைந்திருக்கிறதான சில கெட்ட குணங்கள், இதெல்லாம் தான் என்ன அரண்கள் இருக்குதுங்களா இல்லைங்களா? எவ்வளவுதான் சத்தியம் கேட்டாலும் கோபம் தான் அறியாம வந்துடுது. காரணம் என்ன? என்ன கண்ட்ரோல் பண்ண முடியல, என்ன பண்ண முடியல. அப்ப அந்த அரணை நிர்மூலமாகும். ஒவ்வொரு அரண், அதுல ஒரு அரணை இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இந்த ராட்சதன். இப்ப நம்ம ராட்சதன் சொல்லிட்டு இருக்கிறப்ப யாரும் தெரியுதா? கண்டுபிடிக்க முடியுதா? சரி, பார்க்கலாம். அடுத்த சிலையை நம்ம வாசிக்கலாம். அண்டர்லைன் பண்ணிருக்கிறத கொஞ்சம் வாசிங்க. அப்படியே அவளுடைய மனதில் விஷமான எண்ணத்தை சாத்தான் ஏற்படுத்தினான். என்ன ஏற்படுத்திருக்கிறான்? அவளுடைய மனதில் 6th வால்யூம்ல இருக்க லாஸ்ட் பகுதியில அவளுடைய மனதில், எவளுடைய மனதில்? ஃபர்ஸ்ட் வசனம் வாசித்து இல்லையா? ஏதோ ஒண்ணு போட்டிருக்கிற சாத்தான். அவளுடைய மனதில் விஷமான எண்ணத்தை சாத்தான் ஏற்படுத்திட்டான், இன்ஜெக்ட் பண்ணிட்டான். எதை? விஷத்தை. அப்படி எங்க ஏத்திட்டு இருக்கிறான்? மனசுல. அப்படியே வாசிங்க, தொடர்ந்து. தாயாகிய ஏவாளின் இருதயத்தில் இதற்கு முன்பாக இருந்தது போல இல்லாமல். நல்ல கவனிங்க. தாயாகிய ஏவாளின் இருதயத்தில், நல்ல நோட் பண்ணுங்க. இருதயத்தில் நம்ம கேட்டோம் இல்லையா? இருதயத்தில் இதற்கு முன்பாக இருந்தது போல இல்லாமல் சுயநலமும் அடைந்தே தீர வேண்டும் என்கிற உணர்வும் கிளர்ச்சி பெற்றது. அப்படின்னா கிளர்ச்சின்னா என்ன அர்த்தம்? தூண்டி எழுப்புது, உற்சாகப்படுத்துன்றால, உதிச்சு எழுப்புதுன்றால. அப்ப ஏவாளுக்குள்ள பண்ண இன்ஜெக்ட் அந்த விஷம் இப்ப என்ன ஆகுதுன்னா உடம்புல பாஞ்சோட துள்ளி குதிக்குது. இப்ப துள்ளி குதிச்சு என்ன பண்ணி இப்ப அதனுடைய செயல்பாடுதான் இன்பமும் இச்சிக்கப்படத்தக்கதும் இன்பமா இருக்கிறது, விருப்பத்தக்கதமா இருக்கிறது கண்டு. அப்படின்னா இந்த இடத்துல சாத்தான் ஏவாளை பாவம் செய்ய வைப்பதற்கு முன்பதாக ஏவாளுக்குள்ள செலுத்தின குணலட்சணம் என்ன? அந்த விஷயம் என்ன? சரியா கவனிக்கல. அப்படின்னா மறுபடியும் வாசிங்க. அந்த பிராக்கெட் பண்ணிக்க, அது மட்டும் மறுபடியும் வாசிங்க. தாயாகிய ஏவாளின் இருதயத்தில் இதற்கு முன்பாக இருந்தது போல் இல்லாமல் சுயநலமும் அடைந்தே தீர வேண்டும் என்கிற உணர்வும் கிளர்ச்சி பெற்றது. என்ன குணத்தை செலுத்திருக்காங்க? சுயநலம். வெரி குட். இது சுயநலம். அப்ப இந்த சுயநலம் என்கிற ஒரு குணலட்சணத்தை சாத்தான் யாருக்கு இன்ஜெக்ட் பண்ணிட்டாங்க? ஏவாளுக்கு. இப்ப அந்த சுயநலம் உள்ள போனது கூட யாருக்கு தெரியல? ஏவாளுக்கு தெரியும். அது கிளர்ச்சி பெற்றுச்சு. இந்த சுயநலம் பத்தி தான் நம்ம என்ன பண்ணலாம், பாடமா பார்க்கணும். இந்த சுயநலத்துக்கு வச்சிருக்கிற பேரு தான் ராட்சதன் அப்படின்னு நம்ம பேர் வச்சிருக்கிறோம். என்ன வச்சிருக்கிறோம் நம்ம? இப்ப உங்களுக்கு புரியும். இந்த ராட்சதன் தான் யாரு? சுயநலம். இந்த சுயநலம் யாருக்கிட்ட இருக்கு? என்கிட்ட இருக்கு. அப்படிதான் நான் சொல்லணும். எல்லாருக்கிட்டே இருக்குன்னு நான் சொல்ல முடியாது, நம்ம கிட்ட இருக்குன்னு சொல்ல முடியாது. என்கிட்ட இருக்கா இல்லையா? இருக்கு. அப்படின்னா இந்த ராட்சதனுக்கு இன்னைக்கு சிங்காசனம் போட்டு உட்கார வச்சுட்டு இருக்கிறோமா, இல்ல அரண்களை நிர்மூலமாக்குற மாதிரி அந்த ராட்சதனை நிர்மூலமாக்கிட்டு இருக்கிறோம்? சரி, இப்ப இப்படி கேள்வி கேட்டு உள்ள போவோம். இந்த சுயநலம் இருந்தா என்ன ஆகும்? சுயநலம் இருக்கிறத எப்படி எல்லாம் தெரிஞ்சுக்கணும்? சுயநலத்தினால என்ன நஷ்டங்கள் அப்படின்னு கேள்வி கேட்டா என்ன பதில்? தனக்கு மட்டுமே வேணும்னு நினைக்கும். அழிக்கணும். வெரி குட். அதான் பாயிண்ட். சுயநலம் வந்துட்டு அர்த்தம் அழிச்சே தீரணும். சரி, ஓகே, வெரி குட். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த பாடத்தை தான் நம்ம என்ன பண்ணோம்னா, வசனங்கள் நிறைய இருக்குது. ஆனா வசனங்களை விளக்கத்தை நம்ம பார்க்கணும்னா எதை சார்ந்து நம்ம போக போறோம்னா, வால்யூம்ஸ் ரீப்ரின்ஸ் எல்லாம் எடுத்து நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த சுயநலத்தை பத்தி என்னென்ன 7th ஏஞ்சல் நமக்கு ரைட்டிங்ஸ்ல கொடுத்துருக்காங்கன்றதை நம்ம கேதர் பண்ணி என்ன பண்ணோம்னா உள்ள கடந்து போறோம். வாசிக்கலாம். இப்ப நம்ம அப்படியே இந்த 6th வால்யூம்ல நம்ம வாசிக்கலாம். ஏவாள் பாவம் செய்வதற்கு முன்னால் தனது குறிக்கோள்களையும் சுயநலத்தை முன்னே அனுப்பினார். நடந்துச்சா? ஏவாள் பாவம் செய்வதற்கு முன்னால் தனது குறிக்கோள்களையும் சுயநலத்தை, இந்த குறிக்கோள்கள் என்பது இன்னைக்கு நமக்கு வேண்டாம், இந்த சுயநலம் மட்டும் நமக்கு, சுயநலத்தை முன்னே அனுப்பினான். யாருக்குள்ள அனுப்பினான்? ஏவாளுக்குள்ள இன்ஜெக்ட் பண்ணி. இது பண்ணதுனாலதான் இன்னைக்கு வரைக்கும் முழு மனுக்குள்ளமே எதை சார்ந்துதான் இருக்குது? சுயநலத்தை சார்ந்தே தான் இருக்குது. இப்ப உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். ஹாஸ்பிட்டல் வைக்கிறாங்க, எதனால வைக்கிறாங்க? உண்மையாகவே நல்லது நோக்கத்தோட தான் வைக்கிறாங்களா?
பணம் சாப்பாடு அது ஒரு சுயநலம் இருக்குதா? சரி, ஹோட்டல் வைக்கிறாங்க இல்லையா, 10 பேர் வந்து திருப்தியா சாப்பிட்டு போட்டு வைக்கிறாங்களா இல்ல சம்பாதிக்கிறதுக்காக வைக்கிறாங்களா? வருமானம், அதுல ஒரு சரியை என்னென்ன செயலிகள் எல்லாமே எடுத்துக்கங்க. முன்னாடி இருக்கிறதா கூட இருக்கட்டும், பக்கத்துல உள்ளதுல அது கூட இருக்கு, எல்லாமே எது எடுத்தாலுமே சுயநலம் தான். சுயநலம் இல்லாத ஒரு கூட்டத்தை காமிங்கன்னா நம்ம என்ன பண்ணலாம்? காட்டலாம், சொல்லணும், அந்த வார்த்தை வரணும், அந்த வார்த்தை வரணும். சுயநலம் இல்லாத ஒரு கூட்டம் நாங்க தாங்க சொல்ல முடியும். என்னால சொல்லணும், கொஞ்சம் யோசனையா இருக்குது சொல்றதுக்கு. காரணம்னா இருக்கா இல்லையான்னு தெரியும். மேக்சிமம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஒருவேளை இருந்துச்சுன்னா அறியாம இருக்கும். அது நீங்க நம்ம என்ன பண்ணோம்னா அடிச்சு உடைச்சு தோர்த்து நம்ம அனுப்பிடுவோம். ஓகேவா? சரி, அப்படின்னா இந்த சுயநலத்தை தான் அப்படின்னா நம்ம என்ன பண்ண போறோம்னா பாடத்துடைய மைய கருவா நம்ம இந்த சுயநலத்தை வச்சிருக்கிற பேர் தான் என்ன பண்ணீங்கன்னா ராட்சதர்கள் அப்படின்னு நம்ம வச்சிருக்கோம். இந்த சுயநலம் அப்படின்னு சொல்லும் போது இது எப்படி இருக்கு மனுக்குலத்தில் அப்படின்னு பார்க்கும்போது உள்ள வேறு ஒன்று இருக்கு. சாதாரணமா ஒரு செடியை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, சாதாரணமா ஒரு செடி எடுத்துக்கிட்டோம்னா அது குறைஞ்சது ஒரு 7 அடி கீழே என்ன பண்ணுமா அந்த வேறு உள்ள செலுத்திடும். ஒரு சாதாரணமான ஒரு சின்ன மரமா எடுத்துக்கிட்டா கூட சரி. ஆனா இந்த மனுஷனுடைய வாழ்க்கையில மனுக்குலத்துல இந்த சுயநலம் ஒரு வேறு மாதிரி ஒரு பிடிமானத்தை என்ன பண்ணிச்சோம் பிடிச்சிருச்சு. வாசிக்கலாம் பாருங்க, வாசிங்க. இங்க பார்த்து வாசிங்க, ஸ்கிரீன் பார்த்து வாசிங்க. சுயநலமானது எப்படி இருக்குதா? வேறு ஒன்றினதாக இருக்கிறது. உலகின் முழு மனுக்குலத்தின் மேலும் ஒரு பிடிமானத்தை பெற்று என்ன வச்சிருக்குதா? ஒரு பிடிமானம் என்ன அர்த்தம்? நல்லா பிடிச்சிக்கிச்சு. இப்ப உள்ள ஒரு எலியோ ஒரு பாம்போ போயிடுச்சு வச்சுங்களேன், அடிச்சு எழுக்குற அது இழுத்து என்ன பண்ணாது, அது என்ன சொல்லுவோம் இல்லைங்க, அது ஸ்ட்ராங் என்ன பண்ணிடுச்சு, உள்ள பிடிச்சிக்கிட்டு இருக்குது, அது விட மாட்டேங்குது. அந்த மாதிரி இந்த சுயநலம் மனுக்குலத்துல வேறு உள்ள போய் நல்லா என்ன பண்ணிட்டு இருக்குது, ஒரு பிடிமானத்தை பிடிச்சிருக்கு. செடியை பிடுங்கும் போது மேலே பார்த்தா பட்டுன்னு வந்துருச்சு இழுக்கும் போது, ஆனா வேறு வரல. வேறு இழுத்து பார்த்தா என்ன பண்ண முடியல, நம்மளை இழுக்க முடியல. காரணம் என்னன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கா உள்ள இருக்கு. அப்ப இப்படியாப்பட்ட இந்த சுயநலம் எப்படி மாத்துங்க அப்படின்னு சகோதரர் சொல்றாருன்னா, ஆசிங்க. நம்முடைய இருதயத்தின் ஆழத்தில் இருக்கும் சுயநலம் என்னும் ஊற்றை போதும், இதுவே நிறுத்திக்கலாம். இதனுடைய தொடர்ச்சி ஒரு 10 ஸ்லைடுக்கு அப்புறம் ஒரு என்ன மாத்தணும் அப்படின்னு. நம்முடைய இருதயத்தின் ஆழத்திற்கு இந்த சுயநலம் இது ஊற்றா ஓடிக்கிட்டு அந்தந்த கண்டென்ட் நம்ம வாசிக்கும் போது அந்த ரீஃபரன்ஸ் நம்பர் அதில் வரும், நீங்க நோட் பண்ணி. இந்த ஊற்று மாறும். இந்த சுயநலம் என்பது என்ன பண்ண கண்டிப்பாக மாறியதான் ஆகும். இது எங்க இருக்கா? நம்முடைய இருதயத்தின் ஆழத்துல இருக்கு. ஆழம் மீன்ஸ் அது பதிஞ்சிருக்குது நம்முடைய மாம்சத்துக்கு. அப்ப அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த வேரை பற்றி நம்ம என்ன பண்ணலாம்னா கொஞ்சம் நம்ம உள்ள கடந்து போவோம். இந்த வேருடைய தன்மைகள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும்னு வச்சுங்களேன். இது என்னது? இது பாறை. என்னது இது? இது பாறை. இந்த பாறையில மண்ணு கிடையாது. ஆனா இந்த பாறையும் கூட என்ன ஆயிடுச்சு, இழந்துகிட்டு வருது. எது? சரி, அந்த வேறு பாருங்க, பாறையை கூட பிளந்து தள்ளியது. அப்ப எந்த அளவுக்கு அதனுடைய வலிமை இருக்கும் பாருங்க. பாறை கடினத்தன்மை வாய்ந்தது, கல்லா இருக்கும். அந்த கல்லா இருக்கிற அந்த வேரை கூட சார், அந்த கல்லா இருக்கிறத கூட அந்த வேறு அந்த பாறையை உடைச்சு தள்ளிட்டு என்ன பண்ணுது. அப்ப எந்த அளவுக்கு அந்த வேறு இல்லை அந்த மரத்துக்கு எவ்வளவு சக்தி இருக்கும் பாருங்க. இதுதான் சுயநலம். இந்த சுயநலம் உள்ள இருந்துச்சுன்னா எப்பேற்பட்ட இருந்ததோட உடைச்சு, அவ்வளவு சக்தி வாய்ந்தது இந்த சுயநலம். அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா சாத்தானை தான் என்ஜாய் பண்ணிக்கிறோம் முதல்ல மனுக்குலத்தில். அன்புக்குரிய சகோதர சகோதரிகள், இதை குறித்து நம்ம பார்க்கும்போது மேலே பார்க்கறது நல்லா அழகா இருக்கும். மரம் எப்படி இருக்கும்? பார்க்க நல்லா அழகா இருக்கும், பச்சை பசேல்னு இருக்கும், நிழல் கொடுக்குற மாதிரி தான் இருக்கும், 10 பேருக்கு ஆதரவு கொடுக்குற மாதிரி தான் இருக்கும், 10 பேர் அரவணைச்சு உட்கார வைக்கிற மாதிரி தான் இருக்கும், எவ்வளவு இனிமையா தான் இருக்கும். ஆனா அதனுடைய உள்ள கடந்து போய் பார்த்தா சுயநலமானது பின்னி பெனஞ்சு அப்படி சொல்லுவாங்க, நாடி நரம்பெல்லாம் இருக்கணும், அந்த மாதிரி ஊறி போய் கிடக்கும். இப்போ சபையில ஒரு எக்ஸாம்பிள் நம்ம சொல்லணும்னா, ஒருத்தர் ஏதோ ஒரு காரியத்தை செய்யணும்னு நினைக்கிறான்னு வச்சுங்களேன், அது உடனே வெளியே வராது. அவங்களுக்குள்ள பல நாட்களா இருந்துகிட்டே இருக்கும், ஊறிக்கிட்டே இருக்கும். அது ஊறிக்கிட்டே இருந்து ஒரு நேரம் வரும்போது என்னன்னா அப்படி பெஸ்ட் ஆகும், அது வெடிக்கும்.
அது வெடிக்கிறதுக்கு முன்னாடி எந்த அளவுக்கு அவங்களுடைய இருதயத்துக்குள்ள, அவங்க மாம்சத்துல, அவங்களுடைய மனசுல, அவங்களுடைய சிந்தனையில போட்டு அது எவ்வளவு பெருசாக்கி விரிச்சு எந்த அளவு ஊடுருவி பாஞ்சிருக்கும் பாருங்க சகோதர. வெளியே பார்க்கறதுக்கு ஒன்றும் இல்லாத மாதிரி தான். இதில் இன்னொரு காரியம் என்னன்னா, இந்த சுயநலமானது இன்னொரு கொடுமை என்ன அப்படின்னா, இந்த வேர்கிட்டே போய் பார்க்கலாம். ஒரு இடம் எதனா காலியாக இருக்குன்னு வச்சுங்களேன், இது என்ன, இது தண்ணி வர பைப்பு. இந்த பைப்பில் சின்ன சின்ன வேர் உள்ளே போகும். நாளடைவில் அந்த வேர் உள்ளே போய் என்ன ஆகும்னா, அந்த இடத்த ஃபுல்லாக அடைச்சிடும். இடத்த ஃபுல்லாக என்ன பண்ணிடும், அடைச்சிடும். அடைச்சிட்டோம்னா உள்ளே இருக்கிறது என்ன பண்ணாது, வெளியே உள்ளே தேங்கி போய், உள்ளே தேங்க 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 என்ன ஆகும், உள்ள நல்லா வாசனை அடிக்கும். அவர் புழு பூச்சி வரும், போக முடியுமா உள்ள? அப்போ சுயநலம் கொஞ்சம் நம்ம இடம் கொடுத்துட்டோம்னா அது முழு மனுஷனையும் அப்படியே ஆக்குபை பண்ணிடும். அப்படியே அந்த சுயநலம் அந்த மனுஷன் தன் கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வரும். இப்போ முழு மனுக்குலமும் பூமியும் எதுனுக்குள்ளதான் இருக்குது, சுயநலத்துக்குள்ளதான். இந்த பூமியில நடக்கிற சகல தீமையான காரியங்கள், நடந்த தீமையான காரியங்கள் எடுத்து பாருங்க, யுத்தங்கள் எடுத்து பாருங்க, இதுக்கப்புறம் நடக்க போற யுத்தங்கள் எடுத்து எதை எடுத்தாலும் சரி, எந்த காரியத்தை நீங்க எடுத்து பார்த்தாலும் சரி, அது அலசி ஆராய்ஞ்சு ஊடுருவி உள்ள போய் நீங்க பாத்தீங்கன்னா, அடி மட்டத்துல பாத்தீங்கன்னா சுயநலம் என்கிற ஒன்று இருக்கிறதுனாலதான் இவ்வளோ பெரிய காரியம் வந்து. அப்ப இந்த சுயநலம் நம்மளுக்குள்ள இருக்குதுன்னா நம்மள அது எது எடுத்துக்கோ, சுயநலம். சுயநலம் எடுத்துக்கொண்டது எப்படி சொல்லலாம், சாத்தான் அவன் என்ன பண்ணிக்குவான், டேக் அவுட் பண்ணிக்குவான், அவன் எடுத்துக்குவான். அப்ப அவன் எடுத்துக்கிட்டானா அவன் என்ன சொல்றானோ அதுதான் நம்ம என்ன பண்ணுவோம், ஆட்டோமேட்டிக்கா செய்வோம். அப்படிதான் நடக்கும், அப்படிதான் நடக்கும். அப்ப இன்னைக்கு இந்த பாடத்தை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்க 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 நம்மளுக்குள்ள இல்லை எனக்குள்ள இந்த சுயநலம் இருக்கான்றதை கொஞ்சம் என்ன பண்ணலாம், கொஞ்சம் திங்க் பண்ணிக்கிட்டே வரும். ஏன்னா சுயநலம் இருக்கிறதுன்னு தெரியாது, அதுதான் பெரிய விஷயம். இந்த சுயநலம் ரொம்ப மோசமான விஷயம் இந்த காலத்துக்கு. இன்னொரு விஷயம், ஒருவேளை ஒரு சகோதரனோ ஒரு சகோதரியோ ஏதோ ஒரு அறியாமையினால ஒரு பாவத்துக்குள்ளே ஒரு பலவீனத்துக்குள்ள இருக்கும்போது சபையை நடத்துகிற சகோதரர்களோ அல்ல வளர்ந்த சகோதர சகோதரிகளோ போய் கூட சொல்லலாம், சிஸ்டர் பிரதர் இந்த மாதிரி நீங்கள் இந்த மாதிரி ஒரு பலவீனத்துக்கு இருக்கிறீங்க, இந்த மாதிரி அறியாமையில நீங்கள் தவறு செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, இது உங்களை அறியாமல் செய்கிறீங்க, உங்களை நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லும்போது மாற்றிக்கொள்வதற்கு வாய்ப்பு இருக்குது, விட்டு விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த சுயநலம் ஒன்று இருந்துச்சுன்னு வச்சிங்களேன், அவங்கள யாராலும் என்ன பண்ண முடியாது, மாற்ற முடியாது, விடுவிக்க முடியாது, காப்பாற்ற முடியாதா. நம்ம பாஷையில் சொல்லணும், என்ன பண்ண முடியாதா, காப்பாற்ற முடியாது. இது இன்னொரு துக்ககரமான விஷயம் தெரியுமா, அவங்களாலவே விடுவிச்சிக்க முடியாது எது இருந்தா. அப்ப இது சாதாரண விஷயமா? அப்ப யார் கையில மாட்டின மாதிரி தான், ராட்சதன் கையில மாட்டின மாதிரி. இப்ப சொல்லுங்க, இவன் ராட்சதனா இல்லையா? ஒரு ராட்சதன் கையில ஒருத்த மாட்டிக்கிட்டா தன்னை காப்பாற்றிக்க முடியுமா? அன்புக்குரிய தேவனுடைய சபையை நல்லா கவனிச்சு பாருங்க. ராட்சதன் நம்ம எதற்காக ஓடிக்கிட்டு இருக்கிறோமோ அதை பெற்றுக்கொள்ளாம இருக்கிறது மூல காரணம் எத்தனை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இந்த ஒரே ஒரு சுயநலம் மட்டும்தான். இந்த ஒன்னே ஒண்ணு, இந்த சுயநலம் மட்டும் இல்லைன்னு வச்சுங்களேன், வேற எந்த தப்பான கேரக்டரும் நமக்குள்ள வராது. நீங்க என்ன வேணா சவால் பண்ணீங்க, பெருமை வருமானு கேட்டா வராது. ஏன்? நான் ஒண்ணுமே இல்லைங்க, இது தேவன் கொடுத்ததுக்கு, இது எந்த சொல்றதுக்கு இல்லைங்க அப்படின்றோம். எதை வேணா எடுத்துங்க. ஆனா சுயநலன் ஒண்ணு இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், மற்ற எல்லா குணமும் வந்துடும். சகோதரி சொன்னாங்கல்ல, கொலை பண்ண கூட தயங்க பண்ணிடுவாங்க, வெறுத்துடுவாங்க சகோதரர், சபை உடைச்சிடுவாங்க, என்ன வேணா நடக்கும். அன்புக்குரிய சகோதர சகோதரி, காப்பாற்றிக் கொள்ளவே முடியாது சுயநலமாக. அவங்களாம் உணர்ந்து தேவன்கிட்ட திரும்பினாதான் உண்மை. அவ்வளவு கொடுமையானது இந்த ராட்சதம். ஆசைக்கலாம் பாருங்க. அப்போது உயர்ந்த நிலையிலிருந்து ஒரு ஜீவிய விஷயத்தை நான் நன்றாக யோசித்து சுயநலமும் ஆர்வமும் நிறைந்த எண்ணங்களோடு ஒரு முடிவுக்கு வந்தான். இந்த இடத்த சொல்லும் போது அப்பொழுது உயர்ந்த நிலையிலிருந்த ஒரு ஜீவி, யார் அது? சாத்தானை பத்தி சொல்ற. உயர்ந்த நிலையிலிருந்து ஒரு ஜீவி விஷயத்தை நன்றாக யோசித்து, இப்ப தேவன் தன்னை விட்டுட்டாரு, மனுக்குலத்தை உருவாக்கிட்டாரு, விஷயத்தெல்லாம் நன்றாக அறிஞ்சு சுயநலமும் ஆர்வமும் நிறைந்த எண்ணங்களோடு அவன் ஒரு என்ன பண்றான், ஒரு முடிவு வர. என்ன முடிவுக்கு வர? வாசிங்க. எப்படியாவது புதிதாக சிருஷ்டிக்கப்பட்ட மனித ஜோடியை அவன் பிரிக்க முடிந்தால்
அவர்களை தேவனிடத்தில் இருந்து பிரிக்க முடிந்தால் அப்பொழுது அவர்கள் மூலமாக தன்னுடைய ஒரு விசேஷமான ராஜ்யத்தை அல்லது அதிகாரத்தை உண்டாக்க முடியும், ஆதிக்கத்தை உண்டாக்க முடியும். அதன் மூலம் யெகோவா தேவனுக்கு மனுக்குள்ளத்தையும் பூமியையும் பொறுத்தவரையும் இருக்கிற இடத்தையும் கணத்தையும் அபகரித்து அதன் மேல் தான் கடவுளாக அல்லது அதிகாரமுடையவனாக இருக்க முடியும் என்று தீர்மானம் பண்ணினான். பண்ணதை செஞ்சுட்டானே இல்லையா? தேவன்கிட்ட இருந்து மனுக்குலத்தை என்ன பண்ணிட்டான்? அப்படியே பிரிச்சுட்டான். எனக்கு இந்த மனுக்குலம் தேவன்கிட்ட நெருங்க முடியாம ரொம்ப போராடிக்கிட்டு சர்வ சிருஷ்டி ஏகமாய் தவிச்சுக்கிட்டு எப்பேற்பட்ட ஒரு தந்திரமுள்ள எண்ணம் பாருங்க. பாவம் செய்ய வைக்கிறதுக்கு முன்பதாக அந்த மனசுக்குள்ள எதை செலுத்தி வாசிக்கலாம் பாருங்க. அப்படியே விழுந்து போன அல்லது மாம்சத்தின் சிந்தை சுயநலம் உள்ளதாக இருக்கிறது. நாம் எவ்வளவு சுயநலம் உள்ளவர்களாக இருக்கிறோமோ அதே அளவுக்கு மற்றவர்களுக்கு எதிராளியாகவும் எப்படி இருக்குமா? நம்ம எதிரடியாகவும் கூட நம்ம இருப்போம். எந்த அளவுக்கு சுயநலம் அந்த அளவுக்கு செயல்படும். அது உள்ளது. ஒன்று ஆதரிக்கும்படியாக உள்ளது, ஒன்று தனக்கு சாதகமா அரவணைச்சு கொண்டு போற மாதிரி இருக்கும். இல்லையெனில் சுயநலத்துக்கு இடம் அளித்து விட்டு மற்றவர்களை ஆதரிக்காமல் அப்படின்னா சுயநலத்துக்கு இடம் கொடுத்துட்டு மற்றவங்க சேர்த்துக்காது ஆதரிக்காம குற்றப்படுத்தும்படியாக உள்ளது. அது இது நம்மை அறியாமலே இதை நான் சொன்னது. இது நம்மை அறியாமலேயே கண் சிமிட்டுவது அல்லது மூச்சு விடுவது போன்று உள்ளது. எது உள்ளது? நான் அடிக்கடிக்கு கேள்வி கேட்பேன், நல்லா கவனிக்கணும், நல்லா கவனிச்சு பாருங்க. அது இது எது? சுயநலம். நம்மை அறியாமலே நமக்குள்ளாக வளர்ந்துள்ள பழக்கமாக இருக்குதான். நம்மளுக்கு என்ன ஆயிடுச்சு? அது அறியாமையே வளர்ந்துருச்சு. அடுத்து சொல்றாரு, இது கண் சிமிட்டுவது அல்லது மூச்சு விடுவது போன்று உள்ளது. இப்ப கேள்வி கேட்கிறேன். இப்ப நமக்கு உட்காந்து ஒரு 1/2 மணி நேரம் ஆயிடுச்சுல, எத்தனை முறை கண் சிமிட்டணும்? தெரியாது. திடீர்னு கேட்டா எப்படி பேர் எங்களுக்கு தெரியும்? சரி, எத்தனை முறை மூச்சு விட்டோம்? அதுவும் தெரியாது. இப்படி கேட்டா எப்படி பேர் எங்களுக்கு தெரியும்? இதே மாதிரிதான் பிரதர் எதுவும் இருக்குது. நம்ம சாதாரணமா இருந்துடலாமா? கேர்லஸா விட்டுடலாமா? அவன் அரனா இல்லையா? அவன் சொல்லுங்க, ராட்சசனே இல்லையா? அப்ப அவனை நம்ம விட்டு துரத்த விட்டுது. அப்ப அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அதனாலதான் நமக்கான இயேசு கிறிஸ்து நம்மளை அழைக்கும் போதே முதல் நமக்கு இன்விடேஷன் கொடுக்கும் போதே கொடுத்தது என்னன்னா இந்த வசனங்கள் தான். பின்பு அவர் எல்லாரும் இன்னைக்கு ஒருவனின் பின்னே வர விரும்பினால் தன்னை வெறுத்து தன் சிலுவை எடுத்துக் கொண்டு வர. சரி, இதை நமக்கு சொல்லி கொடுத்தது யாரு? நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. சரி, இயேசு கிறிஸ்து சுயநலத்தினால எதனா சோதனை வந்துச்சா? வரல. வாசிக்கலாம் பாருங்க வசனத்தை. மத்தேயு 4:3 வசனம். மத்தேயு 4:3 வசனம். அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகள் அப்பமாகும்படி சொல்லும் என்றார். அப்ப அவருக்கும் இந்த சுயநலத்தின் மூலமா ஒரு சோதனை வந்துச்சு. எப்படி அப்படி சொல்லலாம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, 40 நாள் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உபவாசம் இருந்தாங்க. இதுல எங்க சுயநலம் இருக்கு? ஒரு வசனத்தை வாசி, இதுல எங்க சுயநலம் இருக்குன்னு தெரியும். ஏன்னா இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லி கொடுக்குறாருன்னா அவர் எல்லாமே அனுபவிச்சு பாடுபட்டு நமக்கு சொல்லி கொடுக்குறாரு. அவர் நான் கடந்து வந்துட்டு நமக்கு சொல்லி கொடுக்குறாரு. அப்ப சுயநலத்தை பத்தி அவர் நமக்கு சொல்றாருன்னா அவருக்கு வந்திருக்கணும் இல்ல? சரி, வந்திருக்குன்னு சொல்லி இந்த வசனத்தை போட்டு எங்க வந்திருக்கு இந்த இடத்துல சுயநலம் கேட்க? அப்படின்னா தேவனுடைய குமாரனை உனக்குள்ள வல்லமை இருக்குதுன்னா நீ உன் பசியை நீ ஆட்சி பண்ணலாம்ல, உன் சரீர பசியை நீ ஆத்திக்கிறதுக்கு அந்த வல்லமை யூஸ் பண்ணலாம்ல. அந்த வல்லமையை யூஸ் பண்ணி இந்த கல்லுல என்ன பண்ணிடு? அப்பம் ஆக்கிடு. அங்க ஏவாளுக்குள்ள எப்படி இன்ஜெக்ட் பண்ணானோ சொன்னானோ அதே மாதிரி யார்கிட்ட சொல்ல வந்தான்? நம்முடைய ஆண்டவர். இது இயேசு கிறிஸ்து சொல்ல வந்தான்றது எப்படி பார்க்கலாம்னா, லைஃப் ஆஃப் கிரைஸ்ட் புத்தகத்துல ஒரு 10 ரீஃபரன்ஸ்க்கு அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா அங்க ஏவாள்கிட்ட எப்படி பேசணும் அதே மாதிரி நிறைய பேசியிருப்பாங்க. சகோதரர் நிறைய விளக்கங்கள் கொடுத்துருப்பாங்க. இங்க நம்ம என்ன பண்ண எடுக்கணும். அப்ப அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்து தனக்காக கொடுக்கப்பட்ட வல்லமையை, அதிகாரத்தை, அதை தன்னுடைய சுயநலத்துக்காக என்ன பண்ணல? உபயோகப்படுத்தல. அப்ப இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து சரியா கண்டு கொண்டுட்டாங்க. இது சுயநலத்துக்கான ஒரு பரீட்சை என்பதை கண்டு கொண்டதுனால வசனத்தின் மூலியமா ஜெயிச்சுட்டாங்க. அப்ப இந்த பூமியில ஒரு மனுஷன் சுயநலத்தை ஜெயிக்கும் போது பிதாவாகிய தேவன் எப்படி பார்த்திருப்பார் அந்த மனுஷன்?
பிரியமா பார்த்திருப்பாரு. அதான் பாயிண்ட். இப்ப அதே ஒரு பார்வையோடு இன்றைக்கு வரையும் நம்மளுடைய பிதாவாகிய தேவன் பார்த்து கொண்டிருக்கிறாரு. எந்த ஒரு புது சிருஷ்டி அர்ப்பணிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் இந்த கூட்டம், இந்த மகன், இந்த மகள் தன்னுடைய சுயநலத்தை வெறுத்து ஓடுகிறாங்கன்னு பார்க்கும்போது அவர் எவ்வளவு பிரியப்படுவார். நம்முடைய சுயநலத்துக்காக சங்கீதங்கள் புஸ்தகம் 40:8 சொல்லுவோம், என் கடவுளே உமது திருவுளம் நிறைவேற்றுவதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். உமது திருச்சட்டம் என் உள்ளத்துக்குள் இருக்கிறது. உம்முடைய சித்தம் என்னவோ அதை மட்டும் நான் செய்யறேன். என் விருப்பம் இல்லை. இது இல்லைன்றது எப்படி சொல்லலாம்னா, இயேசு கிறிஸ்துவுக்கு வல்லமை இருந்துச்சா, அதிகாரம் இருந்துச்சா? அவர் செய்யறது என்ன தப்பா எதனா செஞ்சிருக்கிறாரா? அவர் செஞ்ச தப்பா செய்வாரா? இல்லை, செஞ்சா கரெக்டாக தான் செய்வார். அப்படி செய்யப்படக்கூடிய ஒரு மனிதன் கூட, பரிபூர்ணமான மனுஷன் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூட, நான் அப்படி ஒன்றும் செய்ய மாட்டேன், நான் ஒன்றும் செய்ய போறதில்லை, என் சுயமாய் ஒன்றும் செய்கிறது இல்லை. அப்ப நான் என்ன செய்யறனோ அது யார்கிட்ட கேட்டுதான் செய்யறேன்? தேவன்கிட்ட கேட்டுதான் செய்யறேன். ஒரு எடுத்துக்காட்டு, என் சுயமாய் அவர் எல்லாமே இருக்குதுங்க, அவர் செஞ்ச கரெக்டா தான் செய்வார். ஆனாலே அவர் செய்யல. எதை செய்தாலையும் தேவன்கிட்ட கேட்டுதான் செய்வார். அப்படி அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த வசனத்தை கேட்டு ஒருவன் என் பின்னே வர வேண்டும், தன்னை தன் வெறுத்து. கேள்வி கேட்கணும், நம்ம வெறுத்துட்டோமான்னு கேட்கணும். சரி, நம்ம பேசிக் சப்ஜெக்ட் எடுக்கும்போது இந்த வசனத்தை போடுவோமா போட மாட்டோமா? போடுவோம். அப்ப என்ன சொல்லுவோம் நம்ம? நான் பிக்சரை போட்டதுனால சொல்றீங்க அப்படி இல்லை. இங்க நின்று பேசுறது என்ன தெரியுமா சொல்லுவாரு? சப்ஜெக்ட் பேசுறவரு ஐ ஓப்பனிங் பேசுற பிரதரா இருக்கட்டும், அல்லது சப்ஜெக்ட் பேசும்போது சொல்லுவாங்க, பிரதர் வந்திருக்கிறவங்க முன்னாடி சொல்லுவாங்க, நீங்க பாக்குறீங்களே இங்க நிக்கிறவங்கலாம் இந்த மாதிரி வெறுத்து ஓட தான் நாங்க வந்திருக்கிறோம் சொல்றாங்களா இல்லைங்களா? கடைசியா எப்போ சொன்னாங்க? போன பேசிக் சப்ஜெக்ட்ல சொன்னாங்க. அதுக்கப்புறம் எப்போ சொன்னாங்க? அதுக்கு முன்னாடி பேசிக் சப்ஜெக்ட். அதுக்கு முன்னாடி எப்போ சொன்னாங்க? அதுக்கு முன்னாடி பேசிக் சப்ஜெக்ட். நம்ம பேசிக் சப்ஜெக்ட் இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கலாமா, இல்லை நாங்க வெறுத்து தான் ஓடிக்கிட்டு இருக்கிறோம்னு அடுத்த பேசிக் சப்ஜெக்ட்ல சொல்லலாம்? வெறுத்து ஓடிட்டு இருக்கோம். சகோதரி பாரப்பட்டு சொல்றாங்க, நாங்க வெறுத்து தான் ஓடிக்கிட்டு இருக்கிறோம். எத்தனை நாளைக்கு தான் இன்னும் நாங்க வெறுக்க தான் ஓடிக்கிட்டு இருக்கோம்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை நல்லா கவனிச்சு பாருங்க. நாங்க வெறுத்து ஓடிக்கிட்டு இருக்கிறோம், வாங்க நம்ம வெறுத்துட்டு ஓடலாம் சொல்ல முடியுமா? அப்ப நான் விசுவாசிக்கிறோம் அடுத்த பேசிக் சப்ஜெக்ட் இப்படி ஒரு வாய்ப்பு வரும்னு நினைக்கிறேன். சொல்லலாமா? சொல்லலாம். வெரி குட். அப்படின்னு அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை இப்ப வெறுத்து தான் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? ஓடிக்கொண்டு இருக்கிறோம். இந்த வெறுக்கிற குறித்து நம்ம பார்க்கலாம். வாசிங்க பார்ப்போம். தன்னைத்தான் வெறுப்பதை காட்டிலும் மற்ற அனைத்தையும் வெறுப்பது என்பது எளிமையாக ரொம்ப ஈஸியா இருக்கும். மற்ற காரியத்தை வெறுத்துருவோம், ஆனா நம்ம என்ன பண்ண மாட்டோம்? வெறுக்க மாட்டோம். அடுத்து முதலாம் படி சுயத்தை துறப்பதற்கும் முழு அர்ப்பணிப்பு செய்வதாகவும். அடுத்து அப்படியே தன்னை பிரித்தெடுத்து வைத்து, இந்த வெறுத்தல் என்பது தன்னை பிரித்தெடுத்து வைத்து தன்னையும் தன்னுடைய தாளந்தையும் தன்னுடைய சித்தத்தையும் தன்னுடைய விருப்பத்தையும் தன்னுடைய ஐஸ்வர்யத்தையும். எதை சொல்றாரு? ஐஸ்வர்யனா செல்வாக்கு, பணம், ஐஸ்வர்யத்தையும் என தன்னுடைய அனைத்தையும் புறக்கணிக்கிறது. எல்லாத்தையும் புறக்கணிக்கணும். செஞ்சிருக்கிறோமா? அடுத்து சொல்றாரு, சிஷ்யத்துவமே முதன்மையாயிருக்கு. இப்படி விட்டவங்க சீசர். இந்த சிஷ்யத்துவம் தான் முதன்மையா இருக்கு. நம்ம இது எப்படி ஆயிடக்கூடாது அப்படின்னா, இந்த லெந்த நாட்கள் கிறிஸ்தவ மண்டலத்தால் பின்பற்றி வருகிற வெளிப்புறமான ஒரு வெறுத்தல் அல்ல. எத்தனை நாளைக்கு இருப்பாங்க அவங்க? ஒரு 40 நாள். என்னென்ன சாப்பிட மாட்டாங்க? நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க. அதுக்கப்புறம் அடித்து குசிப்பாங்க. இப்ப நமக்குன்னு எடுத்துக்கிட்டா நம்ம எதை வேணா சாப்பிடலாம். நம்ம எப்படி சடங்காயிடக்கூடாதுன்னா, அந்த மெமோரியல் டைம் வருது பார்த்தீங்களா, அப்போ கொஞ்சம் காஷனாக இருக்கும். அப்போ மட்டும் இருக்கலாமா? அந்த இடத்துல ஒரு பயம் இருக்கும், ஒரு பக்தி இருக்கும். காரணம் சோதனைகள் அதிகமாக வரும். அது அப்போ மட்டும் இருக்கலாமா? இல்லை, அது அப்படியே நம்ம வாழ்நாள் என்ன பண்ணணும்? ஸோ உணரணும். அப்போ அதே மாதிரி தான் இருக்கிறோம்னா அப்போ அவங்களுக்கு நமக்கு என்ன வித்தியாசம் இருக்குதா? ஒன்றுமே. நல்லா யோசித்து பாருங்க. சுயத்தை அர்ப்பணித்தல் மற்றும் சுயத்தை தகனம் செய்தல் என்ன வெறுத்தல் ஆகும். அவங்க என்ன பண்ணுமா? தகனம் செய்யணுமா?
அப்படி தகனம் செய்தல் என்பது வெறுத்தலாகும். தன்னுடைய சித்தத்தை ஏனோதான வேண்டி வெட்டி துண்டிப்பதல்ல, மாறாக அதனை முற்றிலுமாய் கொன்று விட வேண்டும். தகனம் செஞ்சிடணும். தகனம் செய்தல் என்னது? எரிச்சிடணும். என்ன பண்ணிடணும்? அப்ப திரும்பி இருக்குதுன்னா, ஒரு இருக்குதுன்னா அது என்ன பண்ணிட்டோம்? அரை உயிரை திரும்பி உட்கார வச்சுட்டு இருக்கிறோம் அர்த்தம் போல இருக்கு. இல்லை, இன்னும் உள்ள கொஞ்சம் வச்சுட்டு இருக்கிறோம், கொஞ்சம் எரிச்சிட்டோம், கொஞ்சம் வச்சுட்டு இருக்கிறோம் அப்படின்னு தான் சொல்றோம். அன்புக்குரிய சகோதரர், இதுதான் பவுல் சொல்லும்போது சொல்றாங்க, நான் அனுதினமும் சாகிறேன். அதை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களை குறித்து நான் பாராட்டுகிற மேன்மை கொண்டு சத்தியமாய் சொல்லுகிறேன். அன்புக்குரிய சகோதரர், இதுதான் அனுதினமும் நான் சாகிறேன். நம்ம நோட் பண்ணலாமே, இந்த மாதிரி ஒரு ப்ராசஸ் என்னுடைய வாழ்க்கையில் நடந்துகிட்டு இருக்கா? அனுதினமும் சாகிறேன் என்கிற ஒரு ப்ராசஸ் நடக்குதா நம்மளுக்குள்ள? ஒரு கேள்வி எழுப்பிக்கலாமே. சரி, இப்படி ஒரு கேள்வி கேட்கறது, வெறுக்கிறோம் இல்லையா? வெறுத்தல்னு சொல்றல, இந்த வெறுக்கிறது என்பது சிலுவை சுமக்கிறதா? இவ்வளவு நேரம் நல்லா கவனிச்சிருந்தா கரெக்டா ஆன்சர் பண்ணுவீங்க. இப்ப வெறுக்கிறோம் இல்லையா, இந்த வெறுத்தல் என்பது சிலுவை சுமக்கிறதான்னு கேட்குறது. வெறுத்தால்தான் அப்ப வெறுக்கிறது இல்ல. நான் கேட்கிறேன், வெறுத்தாத சிலுவை சுமக்க முடியும் பாயிண்ட் வந்துட்டீங்க. அப்ப வெறுக்கிறது என்பது சிலுவை சுமக்கிறதா? இல்ல, ஆயத்தமாகிறது என்ன சொல்லணும்? அப்ப என்னன்னா, வெறுத்தல் என்பது சிலுவை சுமக்கிறது அல்ல. நம்மளே நம்ம ஏமாற்றி கொள்ளக்கூடாது. வெறுத்துக்கிட்டு சிலுவை வெறுத்தல சிலுவை சுமக்கிறதுன்னு என்ன பண்ணிடக்கூடாது, சொல்லிடக்கூடாது. வெறுத்தாலும் சிலுவையை சுமக்க முடியும். வாசிக்கலாம் பாருங்க. இது ஒரு சிலுவையே அல்ல. எது? வெறுக்கிறது சிலுவையே கிடையாது. அடுத்து, நம்முடைய சித்தத்தை கைவிட்டு விட்டு தேவனுடைய சித்தத்தை ஏற்றுக்கொள்வது என்பது ஒரு இன்பமாக இருக்க வேண்டும். தேவனுடைய சித்தத்தை ஏற்றுக்கொள்கிற பாருங்க, உங்களுடைய சித்தத்தை செய்ய வர, அதுதான் சிலுவை. அது எப்படி இருக்கணுமா? ஒரு இன்பமா இருக்கணும். இன்பம் என்ன? ஞாபகம் வச்சுக்க, பின்னாடி பார்க்கலாம். இந்த இன்பம்ன்றதுக்கு பைபிள் எக்ஸாம்பிள் ஒன்று பார்க்கலாம். அப்படி அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, வாசிக்கலாம் பாருங்க. கர்த்தரை பின்பற்றுவதில் உள்ள இந்த முதலாம் படிநிலையானது ஒரு பணியை சரியாக குறிப்பிடுகிறது. மாறாக அது சிலுவையை எடுத்துக் கொள்வதை குறிக்காது. சுயத்தை வெறுப்பது என்பது செயலற்ற ஒரு நிலைமை. செயலற்ற நிலைமை என்னன்னா, இந்த கோமா ஸ்டேஜுக்கு போயிருப்போம் பாத்துறீங்களா? உயிர் இருக்கும், இருக்காருங்க, ஏதோ மனுஷன் அப்படி இருக்கு, வேணும்னு வச்சிருக்கிறோம், ஆனா எந்த செயல்பாடுமே அப்படி இப்படிதான் இருக்கணும் சாமி. அதுக்கு வந்து உக்காந்துட்டு அப்படியே பேசாம எழுப்ப அந்த இது கிடையாது. இந்த சுயநலத்துல ஒரு சத்த நிலைமையில இருக்கணும். சுயநலத்துல எப்படி இருக்கணும்? ஒரு செத்து போன நிலைமை. அந்த ஒரு நிலைமையில இருக்குதா தகனம் செய்யும். அதுதான் வெறுக்கிறது. வாசிக்கலாம் பாருங்க. இது ரெண்டுத்துக்குள்ள வித்தியாசங்கள் நம்ம என்ன பண்ணலாம் பாருங்க. சிலுவைன்னு என்ன, இந்த சுயநலம் என்னன்றது. சுயத்தை வெறுப்பது தைரியத்தையும் வைராக்கியத்தையும் அர்த்தப்படுத்துகிறது. எதை அர்த்தப்படுத்துதா? சுயத்தை வெறுக்கிறது எதை அர்த்தப்படுத்துதா? ரெண்டாவது, சுயத்தை வெறுப்பது நம்முடைய சொந்த இருதயங்களை அடையாளப்படுத்துது. சுயத்தை வெறுப்பது என்பது நம்முடைய சொந்த இருதயங்களை அடையாளப்படுத்துகிறது. அது வெற்றிகளாக இருக்கலாம். இப்ப ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசங்கள்? இது சிலுவைக்கு சுயத்துக்கு அப்படின்னு பார்க்கும்போது, சிலுவை சுமக்கிறத கண்ணால பார்க்க முடியும், ஆனா சிலுவை சுமக்கிறத என்ன பண்ண முடியாது, பார்க்க முடியாது. எக்ஸாம்பிள் சொல்லுங்க பாப்போம். சிலுவை சுமக்கிறத கண்ணால பார்க்க முடியாது, ஆனா வெறுக்கிறத சிலுவை சுமக்கிறத கண்ணால பார்க்க முடியும், வெறுக்கிறத என்ன பண்ண முடியாது, பார்க்க முடியாது. இப்போ ஒரு கேள்வி கேட்கிறேன், இங்க இருக்கிற நம்ம எல்லாருமே வெறுத்துட்டோமா? யாருன்னா யாரை பார்த்தா சொல்ல முடியுமா? ஒரு எக்ஸாம்பிள், நியாயம் தெரிவிக்கிறதுக்காக இல்ல, நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக. அவங்களுக்கு தான் தெரியும், யாருக்குமே தெரியும். ஆனா இப்படி கேள்வி கேட்கிறேன், இங்க இருக்கிறவங்களை சிலுவை சுமக்கிறவங்க உங்களுக்கு யாருன்னா தெரியுமா? அப்படி கிடையாது, எல்லாருக்குமே தெரியும். ஏன் தெரியும் கேட்டா, அவர் குடும்பத்தை விட்டு இருப்பார், வேலைகளை விட்டு இருப்பார், பல போராட்டங்கள் மத்தியில, சோதனைகள் மத்தியில அர்ப்பணிப்போடு கூட என்ன பண்ணிட்டு இருப்பாரு, வாழ்ந்துட்டு இருப்பார், சிலுவை சுமந்துட்டு இருப்பார். நடக்குதா இல்லையா? அப்ப ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்குது. இப்ப நம்ம வாசிக்கலாம். சிலுவை சுமப்பது ஜெயத்தை அர்த்தப்படுத்துகிறது. சிலுவை சுமப்பது மற்றவர்கள் பார்க்கப்படுகிறவைகளாக இருக்கலாம், ஆனால் சிலுவை சுமத்தல் என்பது கர்த்தருடைய ஊழியத்தின் செயல்பாடுகள் அதிக தொடர்புடையது. ஒரு ரொம்ப வாஞ்சையா சாக்ரிஃபைஸ் அர்ப்பணிப்போட எல்லா ஊழியங்களும் ஈடுபடுறாரு. எதை குறிக்கிறது? காமிக்குதா இல்லையா? ஆனா வெறுத்தல் என்பது
அது அவங்களுக்கு தான் தெரியும். அப்ப அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, வாசிக்கலாம் பாருங்க. சிலுவையை எடுத்துக்கொள்வது நாம் சத்தியத்தை அறிந்த பிறகு செயல்படுகிற ஒன்றாகும். இப்ப கொஞ்ச நேரம் 2-3 ஸ்லைடு நம்ம எதை பார்க்க போறோம்னா, இந்த சிலுவை சுமக்கிறது, சிலுவை பற்றி நம்ம பார்த்துட்டு அதுக்குள்ள போகலாம். சிலுவையை எடுத்துக்கொள்வது நாம் சத்தியத்தை அறிந்த பிறகு செய்யப்படுகிற ஒன்றாகும். எப்ப வெறுக்கிறோமோ அப்பதான் சிலுவை எடுக்க முடியும். ஏனெனில் சிலுவை என்பது என்னவென்று பார்க்கும் வரையில் நாம் சிலுவை எடுத்துக்கொண்டு போக, இன்னைக்கு நமக்கு தெரிஞ்சிச்சு எது சிலுவை எது சிலுவை இல்லைன்னு. அப்ப சிலுவை என்பது சரியா நம்ம என்ன பண்ண தெரிஞ்சாதான் சிலுவையை சுமக்க முடியும் என்பது அர்த்தமா. அடுத்து வாசிக்கலாம். சிலுவையை சுமப்பது என்பது தேவனுடைய அர்ப்பணிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு என்று குணலட்சணத்தையும் வளர்த்துக் கொள்வதற்கான ஒரு வழியாகும். அப்படின்னா கிறிஸ்துவுடைய சாயலுக்கு எந்த குணலட்சணத்தை இழந்தமோ அந்த குணலட்சணத்தை பெற்றுக்கொள்வதற்கு நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பெரிய பாக்கியமோ ஒரு வாய்ப்பை எதிர சிலுவை சுமக்கிறது. இந்த சிலுவை சுமக்கிறது இல்லாம கேரக்டர் தன்னுடைய குணலட்சணத்தை வளர்க்க வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பு. சோதனைகள் மத்தியில் நம்ம என்ன பண்ண முடியும்? குணலட்சணத்தை நிரூபித்தே காண்பிக்க முடியும். அன்புக்குரிய சகோதர சகோதரி, வாசிக்கலாம் பாருங்க. சிலுவையை சுமப்பது என்பது அதனை சகிக்கிறதை குறிக்கிறது. எதை குறிக்கிறதா? சகிக்கிறது. அப்படி இந்த சிலுவை என்பது தெரியாத வரையிலோ சிலுவை எடுக்காமல் இருப்பது எப்படி இருக்கும்? இப்ப நம்ம வந்துட்டோம், அர்ப்பணிச்சிட்டோம், எல்லாருமே வெறுத்துட்டோம், அர்ப்பணிச்சிட்டோம், வந்துட்டோம். இப்ப சிலுவை நம்ம கண்டிப்பா எடுத்து ஆகணும். இந்த சிலுவை எடுக்க விடாம தடுக்கிறதா எதுனா இந்த ராஜ்ய. ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கணும். இது எதுனா ஒரு சட்டசபை. இந்த சட்டசபையில பாத்தீங்கன்னா ஒன்றுக்கு மேற்பட்ட பார்ட்டிகள் இருக்கும். ஆனா ஒரு பார்ட்டி மெஜாரிட்டியா இருக்கும், மற்ற பார்ட்டி ஒண்ணு எப்படி இருக்கும்? எதிர்கட்சியா இருக்கும், இல்ல அதுக்கு அடுத்தடுத்த கட்சிகளா இருக்கும். அப்ப அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, எந்த கட்சி வளர்ந்துருக்குதோ மெஜாரிட்டியா இருக்குதோ அது சொல்றதுதான் அங்க என்ன பண்ண அடுத்த 5 ஆண்டுகளுக்கு கேட்கும். எதிர்கட்சி எவ்வளவுதான் நல்லது சொன்னாலையோ என்ன பண்ணிக்காது, மெஜாரிட்டி கட்சி கேட்டுக்காது. இப்ப ஏன் இதை பார்த்தோம் அப்படின்னா, சுயநலம் மேலோங்கி நின்றுச்சுன்னா நீ எவ்வளவுதான் பிரயாசப்பட்டாலும் சரி எதுக்குதான் கீழ்ப்படிய முடியும்? அப்படி இன்னைக்கு அர்ப்பணிக்கப்பட்டு இடுக்கமான பாதையில ஓடிக்கொண்டிருக்கிற நமக்குள்ள சுயநலம் என்கிறது மேலோங்கி நிற்குதா, மெஜாரிட்டியா நிற்குதா? இல்ல புது சிருஷ்டி என்கிறது மேலோங்கி மெஜாரிட்டியா நிற்குதா? இது மேல நிக்குதுன்னா சகல காரியங்கள் நம்ம ஒழுங்கும் கருமமாய் சரியா இருக்கும். அன்புக்குரிய சகோதர சகோதரி, பேசிட்டு வாசிக்கலாம் வசனத்தை. 2 தீமோத்தேயு 3:4. 2 தீமோத்தேயு 3:4. துரோகிகளாயும் துணிகரம் உள்ளவர்களாயும் இருமாப்புள்ளவர்களாயும் தேவ பிரியராயிராமல் சுகபோக பிரியராயும். எப்படி இருப்பாங்களா? துரோகிகளாயும் துணிகரம் உள்ளவர்களாயும் இருமாப்புள்ளவர்களாயும். அதெல்லாம் நமக்கு வேண்டாம். அடுத்து தேவ பிரியராயிராமல் சுகபோக பிரியர். சுகபோக பிரியர்னா தான் மட்டும். அப்ப என்ன சொல்லுவாங்க? தன் சுய விருப்பத்தால் நிறைந்து கிறிஸ்துவினுடைய சித்தத்திற்கு கீழ்ப்படியாதவர்கள். எதற்கு? சத்தியத்திற்கு கீழ்ப்படியாதவர்கள், தெய்வீக கட்டளைகளுக்கு சட்டத்திட்டங்களுக்கு கீழ்ப்படியாதவர்கள், சபையினுடைய ஒழுங்குகளுக்கு கீழ்ப்படியாதவர்கள். இதெல்லாம் எதனா சுகபோக பிரியர்கள். தங்களை மட்டும் தான் பிரியப்படுத்திக் கொள்வது. அன்புக்குரிய சகோதர சகோதரி, வாசிக்கலாம் பாருங்க. சுயநலம் கட்டுப்பாடின்றி ஆதிக்கம் செலுத்தும் ஒவ்வொருவரும் பொறுப்புள்ளவரை அலட்சியப்படுத்தி தன் சொந்த நலன் எதுவோ அதன்படியே செய்வார்கள். நோட் பண்ணுங்க கேள்வி. சுயவஞ்சகம் சுயநலமும் அகபாவமும் அங்கே வெளிரங்கமாக நிலவும். எங்க இருக்குமா? என்னென்ன இருக்குமா? சுயநலமும் அகம்பாவமும் அங்கே அங்கே வெளியரங்கமா இருக்கு. எங்க? அதுல மனுஷர் தேவ பிரியராய் இருப்பதை காட்டிலும். மனுஷர் தேவ பிரியராய் எந்த இடத்துல? வாசிங்க அப்படி. சுகபோக பிரியராய் இருப்பார்கள். இந்த நிலைமை எந்த நிலைமை? இந்த சுயநலம் அகம்பாவம் மனுஷர் பிரியப்படுது. இந்த நிலைமை இந்த யுகத்தின் முடிவு காலத்திற்குரிய அடையாளமா இருக்கிறது. 4ஆம் கால 5ஆம் கால சபையில மட்டும் இருக்குமா? எப்ப இருக்குமா? எங்க இருக்குமா? இப்ப நம்ம 4ஆம் கால 5ஆம் கால சபையில நம்ம இருக்கிறோம். அதுக்கு அப்புறம் தான் வரப்போகுது இல்ல இதெல்லாம்? அப்படியா? இப்பதான் நடக்க போகுது. இதான் கடைசி காலம். இதுதான் 7ஆம் கால சபை.
அப்ப 7ஆம் கால சபையில ஒரு அறிகுறி சொல்றாங்க. என்ன சொல்றாரு பாருங்க, இந்த நிலைமை எந்த நிலைமை? அந்த சுயநலம், அகம்பாவம், மனுஷரை பிரியப்படுத்துறது, இதெல்லாம் சேர்த்து நிறைய வரும். எடுத்துட்டு இந்த நிலைமை இந்த யுகத்தின் சுவிசேஷ யுகத்தின் முடிவு காலத்திற்கே உரிய. எந்த காலத்துக்கா? 7ஆம் கால சபையில நம்ம மத்தியில, நம்ம ஐக்கியத்துக்குள்ள அல்ல, நம்மளுக்குள்ள எனக்குள்ளவே இருக்கக்கூடிய ஒரு அடையாளமா இருக்கும். அன்புக்குரிய சகோதர சகோதரி, எனக்காவது இதை நினைச்சு பார்த்துருக்கிறோமா? இந்த காலத்துக்குரிய ஒரு மிகப்பெரிய ஒரு வஞ்சம் அறியாமையிலே செயல்பட்டு கொண்டிருக்கிறார். ஆனா இது உடனே தெரிஞ்சுக்குவாங்களான்னா உடனே தெரிஞ்சுக்க முடியாது. வாசி, தேவ பிள்ளைகளில் சிலர் அதிகமாக உலகத்திற்குள் மூழ்குவார்கள். எங்க மூழ்குவாங்களா? உலக காரியங்களுக்குள் அதிகமா ஈடுபாடு இருக்கும், மூழ்குவார்கள் என்று நாம் பதில் அளிக்கிறோம். உலகத்தின் ஆவி அவர்களை சுற்றிலும் கடல் அலை போல் எழும்பும். உலகத்தின் ஆவி அவர்களை சுற்றி எப்படி இருக்குமா? கடல் அலை போல எழும்பும். முழு உலகமும் தங்கள் எண்ணங்களிலும் வழிகளிலும் வழி தப்பி செல்லும். இவர்கள் இந்த உலகத்தின் ஆவிக்குள்ள போறாங்களே, இவர்கள் பெரும் சிரமத்தின் மத்தியில், ரொம்ப கஷ்டத்தின் மத்தியில தான் புரிஞ்சுக்குவோம். நம்ம பாஷையில சொல்லட்டுமா? நம்ம கலோக்கியல சொல்லட்டுமா? அடிபட்டாதாங்க அவனுக்கு புரியும், பட்டாதாங்க அவன் திருந்துவான். சொல்றோமா இல்லையா? அப்படின்னா பெரும் சிரமத்தின் மத்தியில தான் புரிஞ்சுக்குவானா நான் சுயநலத்துக்குள்ளதான் இருக்கேன், அது வரைக்கும் தெரியும். அப்ப சபை இதுல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கும். சபை ரொம்ப கவனமா இருக்கும். சுயநலத்துக்குள்ள இருக்குதா? சுயநலம் சிலுவை சுமப்பதல்ல, அது மாம்சத்துல பிறந்தது. சிலுவை சுமப்பது என்பது அது தேவன் கொடுத்தது, இன்பமா இருக்கும். ஒரு கேள்வி கேட்ட, இன்பம்னா என்னன்ட்டு நமக்கு இந்த சம்பவம் தெரியும், நம்ம ஸ்கிப் பண்ணி போகலாம். யாரு? தாவீதோ யோனத்தான். என்ன சொன்னாங்க தாவீது யோனத்தானை பார்த்து? உன் சிநேகம் ஆச்சரியமா இருந்தது, ஸ்திரீகளின் சிநேகத்தை பார்க்கிற அதிகமா இருந்தது. அப்படி இந்த அளவுக்கு சத்தியத்தின் அதிகமான ஒரு சிநேகம், ஈடுபாடு, ஒரு இன்பம் இருந்துச்சுன்னா எங்க சுயநலம் ஆட்டோமேட்டிக்கா விலகி போகும். அன்புக்குரிய சகோதர சகோதரி, இதே மாதிரி ஒரு இன்விடேஷன் ஒருத்தர் வாங்கினார். முதல்ல யார்? அப்போஸ்தலனாகிய பவுல். இவருடைய வாழ்க்கையில் இந்த சுயத்தை எந்த அளவுக்கு வெறுத்தாருன்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, தன்னுடைய குமாரனை நான் புறஜாதிகளுக்கு சுவிசேஷமா அறிவிக்கும் பொருட்டாக அவரை எனக்குள் வெளிப்படுத்த பிரியமா இருந்த போது உடனே நான் மாம்சத்தோட ரத்தத்தோடு யோசனை பண்ணாமல், என்ன சொல்றாரு? உடனே நான் மாம்சத்தோட, அந்த இடத்துல ரத்தத்தோடு இருக்குல்ல, மாம்சத்தோட ரத்தத்தோடு, அந்த இடத்துல சுயநலத்தோடு போட்டு வாசிங்க. அந்த மாம்சன்ற இடத்துல சுயநலத்தை போட்டு வாசிங்க பார்ப்போம். உடனே நான் சுயநலத்தோடு யோசனை பண்ண. ஒருவேளை சுயநலத்தோடு யோசனை பண்ணியிருந்தா என்ன ஆயிருக்கு பவுலுக்கு? என் படிப்பு என்ன, எனக்கு இருக்கிற அத்தாரிட்டி என்ன, எனக்கு இருக்கிற அந்தஸ்து என்ன, சரி நான் போய் போலாமா? ஆண்டவரே செய்யறேன் அப்படின்னா தலை சுயநலத்தை கொஞ்சம் வச்சுக்கிட்டு செய்வாங்க. ஆனா தெரியும் அவருக்கு, இந்த இடத்துல மாம்சத்துக்கு இடம் கொடுத்தா சுயநலையை ஆட்கொண்டுடும். உடனே வார்த்தை கவனிங்க, உடனே நான் மாம்சத்தோட ரத்தத்தோட யோசனை பண்ணலாம். இதுதாங்க நீங்க நம்ம இருக்கக்கூடிய ஒரு தீர்மானம். ஒவ்வொரு காரியங்களிலுமே, ஒவ்வொரு நாளும் அர்ப்பணிப்பின் ஜீவித்தில் ஒவ்வொரு முறையை நம்ம நினைச்சு பார்க்கணும். அப்படி அதான் பவுல் சொல்றாரு, லாபமாய் இருந்தவைகள் எவைகள் அவைகள் கிறிஸ்துவுக்கு நஷ்டம் என்று எல்லாவற்றையும் என்ன பண்ண, நஷ்டமும் குப்பையும் ஆகிவிட்டு. அப்படின்னு என்னதான் அவர்கிட்ட குறைவருக்கு சொல்லுங்க பார்ப்போம். ஒரு குறையுமே கிடையாது. அதான் பவுல் சொல்றாரு, இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர் தெழுதலின் வல்லமையும் அவருடைய பாடியில் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கோ அவருடைய மரணத்திற்கு ஒப்பான மரணத்திற்குள்ளாகி எப்படியாவது எதை இழந்தால் ஆகிலும் எப்படியாவது மரித்தோரில் இருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும்படி. இந்த இடத்துல எந்த உயிர் தெழுதலை சொல்றாரு அவரு? இந்த இடத்துல எந்த உயிர் தெழுதலை பற்றி சொல்றாரு? முதலாம் உயிர் தெழுதலுக்கு நான் பங்குள்ளவன் ஆகும் பொருட்டு. திருக்குறள் தான் உயிர் தெழுது, உலக ஜனங்கள் தான் உயிர் தெழுறாங்க. ஆனா இவர் அதை பார்க்கல. எனக்கு கிடைச்ச பெரிய பங்கு எதுனா முதலாம் உயிர் தெழுது. மரணத்துக்குள்ள எப்படி ஆகிலும் நான் மரித்தோர் இருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு, அந்த உயிரோடு எழுந்திருப்பதற்கு என்ன அர்த்தம்? முதலாம் உயிர் தெழுதல நான் தகுதி ஆகும்படிக்கு.
இந்த சுயநலம் இல்லைன்னு சொன்னா இதுதான் சொல்லுவோம், அவன் தனக்கான வேலையல்ல அவர் செஞ்சு காமிச்சாரா? நான் நாள்தோறும் சபைகளை குறித்து துக்கப்படுறேன்னு சொன்ன இருக்கிற, கர்ப்ப வேதனைப்படுகிறேன்னு சொன்ன. இதுதான் இந்த சுயநலத்துடைய வெறுத்தலுக்கான சரியான பாயிண்ட். அன்புக்குரிய சகோதர சகோதரி, இந்த வசனத்தை நம்ம பார்க்கிறோம். இங்க தர பிக்சர் என்னன்னா, எரிகோ கோட்டை. இப்ப எரிகோ கோட்டையை சுத்தி தானே வந்தாங்க. எத்தனை நாள் சுத்துறாங்க? எத்தனை நாள் சுத்தினாங்க? எரிகோ 7 நாள் சுத்தினாங்க. சுத்தி தானே வந்தாங்க. எதுக்காக சுத்தினாங்க? இடிக்கணும். ஏன் இடிக்கணும்? அவங்க அந்த பக்கம் போகணும். சுத்தி வந்தவங்க சுத்தி இந்த பக்கம் வர தெரிஞ்சவங்க அப்படியே போக வேண்டியது தானே. ஏன் இவங்களுக்கு சுத்தி சுத்தி வரணும்? எரிகோ மதில உடைக்கிறோம் அப்படின்னா நம்ம போனா கூட இந்த எரிகோ மதில் பின்னாடி நமக்கு என்ன ஆயிடும்? பிரச்சனை, ஆபத்தாயிடும். இதை உடைச்சு நிர்மூலமாக்கிட்டு தான் நம்ம எங்க போனோம்? அந்த இடத்துக்குள்ள போகணும். அப்படின்னா நம்ம எதை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கிறோமோ அங்க ஓடாத படிக்கு இந்த கோட்டை மாதிரி தடுப்பு சுவர் இருக்கிறது எதுனா இந்த சுவர். இல்லைங்க இது கொஞ்சம் இருந்துகிட்டு என்கிட்ட இருக்குதான் சரி, ஒரு வழி இல்லைங்க, என்னால் மாற்ற முடியாது, நான் போய்கிட்டே தான் இருப்பேன் அப்படின்னா எழுதி வச்சு கொள்ளலாம். நடக்கவே நடக்க சத்தியா தான் சொல்லுவேன். இது உடைச்சு நிர்மூலமான பிறகுதான் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, இது ஒரு சவ ஊர்வலம் அப்படின்னு இந்த ரீப்ரசன்ட் நீங்க வாசித்தீங்கன்னா சொல்லுவார். அதை சாக அடிச்சுட்டாங்க. எதை? எரிகோ போட்டு சாக அடிச்சுட்டாங்க. அதை விட்டு வச்சா என்ன ஆயிடுனா அது எனக்கே ஆபத்தா போய் முடிச்சு. இதை பவுல் சொல்லும்போது எப்படி சொல்றாங்கன்னா, மற்றவர்களுக்கு பிரசவம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாத படிக்கு. நான் தான் என்றது, இந்த நான் என்றது எது? சுயநலம், இந்த மாம்சம். இது நான் தானே ஆகாதவனாய் போகாத படிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி என்ன பண்ற? கீழ்படுத்துற. ஒடுக்கி இந்த மாம்சத்தை என்ன பண்ற? ஒடுக்குற. இந்த ஒடுக்குறத நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா, இந்த சுயநலத்தை இந்த ராட்சதனை ஒடுக்கணும். ராட்சதனா இல்லைங்களா? ஏன்னா எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே திருப்புள்ளதும் மகா கேடுள்ளதுமா இருக்கிறது, அதை அறியத்தக்கவன் யார்? சுயநலம் இருக்கிறதே தெரியும், தெரிஞ்சிக்க முடியுமா? இப்போ இவ்வளவு நேரம் நம்ம பார்த்துட்டோம். அப்ப நம்மளை நம்ம ரொம்ப நிதானிக்க வேண்டியவங்களா இருக்கிற அன்புக்குரிய சகோதர சகோதரி, தேவடைய சபை நல்லா கவனிச்சு பாரு. இந்த சுயநலம் எனக்குள்ள இருக்குதுன்னா அவளுடைய வாழ்க்கையவே சீரழிச்சு, அவ்வளவு டேஞ்சர் இருக்கும். போது சொல்லும் இனி நான் அல்ல கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கு. இந்த இடத்துல இனி நான் அல்லன்றார். இந்த நான் அல்லன்ற எதுனா மாம்சம். இது நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறது, என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தான் ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்ற விசுவாசத்தினால பிழைத்திருக்கிறது. இப்ப பைபிள் சம்பவத்துக்குள்ள ஒண்ணு போகலாம். இப்ப யாருன்னு பாத்தீங்கன்னா அப்போஸ்தலனாகிய சவுல் தாவீது. யார் இவங்க? சவுல் தான். இவங்களுக்குள்ள இந்த சுயநலத்தை எப்படி பார்க்கலாம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, சவுல் யாரு? ராஜா. சவுல் கையில கொடுக்கப்பட்ட வேலை என்ன? இஸ்ரேல் தன்னுடைய ஜனங்களை பாதுகாக்கும், ஜனங்களுக்கு விரோதமா எழுப்பி வர எதிரிகளை அழிக்கணும், தன்னுடைய தேசத்தை பாதுகாக்கணும், தேசத்தை நியாயம் சரியான பாதையில் நடத்தணும். ஆனா சவுல் எங்கேயாவது தன்னுடைய வளர்ச்சிக்காக, தன்னுடைய ஆயுக்குரிய வளர்ச்சிக்காக எங்கன்னா ஸ்டெப் எடுத்த மாதிரி பைபிள் எதுவும் அவசரம் இருக்கா? ஏன் இல்லை? ஏன்னா இந்த சவுலுக்குள்ள ஒரு முக்கியமான குணலட்சணம் உள்ள இருந்துச்சு. ஜனங்களை பாதுகாக்கிறதுக்கு பதில் தன்னுடைய ராஜ்யத்தை, தன்னுடைய ஸ்தானத்தை பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு எங்க ராஜாவை ஆயிடுவோனோன்னு சொல்லி யாரை கொள்ள ஆரம்பிக்கிறார்? இப்ப தாவீது துரத்தி கொள்ள ஆரம்பிக்கிறார். தன் நாட்டுக்கு விரோதம் எழுப்பி எதிரிகளை கூட ஒரு பார்க்கல. தன்னுடைய ஸ்தானத்துக்கு, தன்னுடைய சிங்காசனத்துக்கு எதிரியா வரப்போற ராஜான்னு சொல்லி தாவீதை துரத்தாரு. இதை குறித்து சகோதரர் சொல்லும்போது எப்படி சொல்றாங்கன்னா, ஆசையை பார்ப்போம். கொடிய விஷ காற்றுக்கு முன்பு மலர்கள் சுருங்கி போவது போன்று, கருகி போவது போன்று இவருடைய சுயநலத்தின் தீங்கான செல்வாக்கின் நிமித்தம் இவரது நல்ல பண்புகள் கருகி போய் தீமை வளர ஆரம்பித்துவிட்டது. என்ன சொல்றாரு? இந்த ரீபிரசன்ட் வாசித்து பாருங்க, ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். ஒரு புதுசு எப்படி இருக்குன்னு எழுதிருப்பாங்க சகோதரர். கொடிய விஷ காற்றுக்கு முன்பாக மலர்கள் கருகி போவது போன்ற இவருடைய சுயநலத்தின் தீங்கான செல்வாக்கின் நிமித்தம் இவரது நல்ல பண்புகள் கூட என்ன ஆயிடுச்சா? கருகி போயிடுச்சு. அது கருகி போனது மட்டும் இல்ல, அது அடுத்த ப்ராசஸ் கொண்டு போயிடுச்சு. என்னன்னா தீமை வளர ஆரம்பிச்சிச்சு. சுயநலம் வந்து அடுத்து தீமை. அந்த தீமை எங்க கொண்டு போய் விட்டுச்சுன்னா
கொலை செய்கிற அளவு கொண்டு போய் விட்டுருச்சு. இன்னைக்கு நம்மளுக்கு லிட்டரான கொலை நடக்காது, ஆவிக்குரிய கொலை நடக்கும். சுயநலம் வந்துருச்சுன்னா ஒரு சகோதரனோ சகோதரியோ கொலை செய்யறது கூட தயங்கவே மாட்டோம். அவ்வளவு ஒரு பயங்கரமான ராட்சதன் இந்த சுயநலம். சவுல் தெய்வீக ஏற்பாட்டின்படி இவர் பலி செலுத்துவதற்கான உரிமை பெற்றிடாத போது இவர் பலி செலுத்தின காரியம் எதை தேவன் செய்ய சொன்னாரோ அதை செய்யல, எதை செய்ய கூடாதோ அதை போய் இவர் செய்யறார். அன்புக்குரிய சகோதர சகோதரி வாசிங்க பார்க்க. அப்படியே இன்னுமாக சுயநலத்தினாலும் கோபமான உணர்ச்சிகளினாலும் வழிநடத்தப்படும் ஜீவியத்தினால் உண்டாகும் விளைவுகளை சந்திக்கவும் விடப்பட்ட ஒரு குறிப்பிட்ட காலம் வரையும் பார்த்தாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாரு? இப்ப சவுலுக்குள்ள என்ன வந்துருச்சு? பொல்லாத ஆவி வந்துருச்சு. தேவனால் விடப்பட்ட கர்த்தருடைய ஆவி சவுலை விட்டு விலகினது, தேவனால் விடப்பட்ட பொல்லாத ஆவி அவனை கலங்கம் பண்ணினது. ஒரு குறிப்பிட்ட காலம் வரை பார்த்தாரு, அப்புறம் விட்டார். ஒருவேளை இந்த சுயநலம் இன்னைக்கு நமக்கு ஒரு எச்சரிப்பான பாடமா இருக்கு இல்லையா? கொஞ்சம் இருக்கதான் செய்யுதுங்க, நம்ம போயிட்டே இருக்க தேவன் என்ன பண்ணுவாரு? விட்டுருவாரு. சரிப்பா போ, இதுக்கப்புறம் நான் ஒண்ணும் பண்ண முடியாது, விட்டுருவாரு. சவுல் தன்னுடைய சத்துக்களை ஜெயம் கொள்வதற்கு பதிலாக தாவீதை வேட்டையாடுவதில் தனது நேரத்தை செலவிட்டாரா? அடுத்து இப்படியே இவர் தனது நேரத்தை செலவிடுவது இவருடைய ராஜ்யத்தை இவர் கவனிக்க இவர் எதற்காக தேவன் நியமிச்சாரோ அதை சேர்த்து விரும்பாங்க. இந்த சுயநலம் இருந்துச்சுன்னா நம்மள தேவன் எதற்காக அழைச்சாருன்றதே நம்ம மறந்துடும். இந்த சுயநலத்திலே வேறு ஒன்று ஆரம்பிச்சு அன்புக்குரிய சகோதர சகோதரி இன்னைக்கு ரெண்டு ஒரு இது பார்க்க ஒப்புமை பார்க்கணும். இந்த இடத்துல சவுல், தாவீது, யோனத்தான், இது மூன்றுத்தையும் அடையாளப்படுத்தலாம். யாருக்கு நம்ம அடையாளப்படுத்தணும்? தாவீது யாருக்கு அடையாளப்படுத்தணும்? யோனத்தானை எதுக்கு அடையாளப்படுத்தலாம்? சவுல் எதுக்கு அடையாளப்படுத்தலாம்? இந்த பாடத்தை பேஸ் பண்ணி சொல்லுங்க. சவுல் வந்து சுயநலம், மாம்சம். யோனத்தான், தாவீது. நம்முடைய மாம்சம் வந்து சவுல், நம்மளுக்குள்ள இருக்கிற புது சிருஷ்டி யாரு? தாவீது. எடுத்துக்கலாமா இல்லைங்களா? இந்த சுயநலத்தின் பின்னாடி ஓடிட்டு இருக்கிறோமா? எப்படி ஓடிட்டு இருக்கோம்? சவுல் யோனத்தான் இருக்க வேண்டிய இடத்துல தாவீதுக்கு விட்டு கொடுத்தாரு. எல்லாமே நீங்க இருந்து உங்களை தான் தேவன் வச்சிருக்கு. எல்லாத்தையும் சகோதர சகோதரி யோசிச்சுக்கோ. நீங்க மாம்சம் துரத்திக்கிட்டு தான் இருக்கு. இந்த சுயநலத்தை நம்ம இடம் கொடுத்துட்டு இருக்கிறோமா? இந்த சுயநலம் இருக்கிறவங்களை எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா சின்ன சின்ன எக்ஸாம்பிள் வாசிக்கலாம் பாருங்க. நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன், வடபுறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தில் பர்வதத்திலே வீட்டிருப்பேன் என்றும். இப்ப இந்த இடத்துல சுயநலம் இருக்கிற எப்படி கண்டுபிடிக்கலாம்? இதை வச்சு கண்டுபிடிக்கலாம். என்ன சொல்லுவாங்க? நான் தன்னோட ஸ்தானத்தோட பாதுகாப்பாங்க, ஒரு உயர்ந்த நிலையவே எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க, ஒரு மேன்மையான இடத்தவே எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த உள்ளட்சணம் அப்படியே நீங்க முழு மனநிலை இருக்குதா? எல்லா இடத்துலையும் அன்புக்குரிய சகோதர சகோதரி சகோதரர் நம்மளுடைய ரசல் போய்கிட்ட ஒரு சகோதரர் வந்தாங்க. அந்த சகோதரர் வந்து ஒரு சொப்பனை கண்டாங்க, ஒரு கனவு கண்டாங்க. அந்த கனவை விட்ட சொல்றதுக்காக வந்தார். அந்த சகோதரர் கனவு கண்டுட்டு தான் திருப்தியா வாழ்ந்துட்டு இருந்தாரா ரொம்ப நாள் அப்படின்னு அவர் சொல்றாரு. இந்த கனவை பத்தி 2-3 ரீஃபரன்ஸ்ல கொஞ்சம் டிஃப்ரெண்டா எழுதிருக்கு, கன்ஃபியூஸ் பண்ணிக்குவாங்க. என்ன கனவு கண்டார் அப்படின்னா, இவர் தூங்கிட்டு இருக்கும்போது வானத்துல வந்து ஒரு பெரிய மூட்டை இறங்கிச்சான். இந்த மூட்டை தேவ தூதர்கள் எப்படி இறக்கணும் உடனே இதை பார்த்து ரொம்ப சந்தோஷம். யாருக்கு? இந்த கனவு கண்டுட்டு இந்த மூட்டையை பார்த்தோன்னே எனக்கு எதோ எடுத்துட்டு வந்திருக்காங்க, எனக்கு எதோ செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தோஷப்பட்டு இவர் என்ன நினைச்சிக்கினாரா, நான் தேவனுக்காக ரொம்ப பக்தி வைராக்கியமா நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன், அதான் தேவன் என்ன பண்ணிக்கிறார், எனக்கு தேவதூதர்கள் மூலமா அதை கொடுத்துருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு இவர் இப்படியே நினைச்சுக்கிட்டு காலத்தை ஓட்டிக்கிட்டு இருந்திருக்கிறார், இப்படியே வாழ்ந்துகிட்டு இருந்துக்கிறார் ரொம்ப நாள். இது ஒரு ஆசையா. இந்த மூட்டுக்குள்ள என்னதான் இருக்கு, நான் பிரிச்சு பார்க்கணும்னு சொல்லிட்டு பிரிச்சு பார்க்கணும்னு கேட்டுது.
அப்ப தேவதூதர் என்ன பண்ண பிரிச்சு காமிச்சிருக்கான். அப்படி காண்பிக்கும் போது என்னென்ன இருந்திருக்காது உள்ள அப்படின்னா, இவர் நினைச்சிருக்காரு 100% பக்தி வேலைக்கு நான் தேவனுக்கு வாழ்ந்துட்டு இருக்கிறேன்னு. ஆனா அந்த மூட்டை பிரிக்கும் போது என்ன இருக்குதா, 14% சுயநலம், 15% சபையுடைய பாகுபாடுகளை ஆதரிக்கிறது, 22% தன்னுடைய புகழ் மேல ஒரு ஆர்வம், 23% மனுஷர் மேல அன்பு, 26 பாகம் தான் யார் மேல அன்பு. இதுல நல்லதுன்னு என்ன ஒண்ணு சொன்னா எதை சொல்லலாம், அவன் மற்ற பாகம் அப்ப இவர் யாருமே ஏமாத்திக்கிட்டு இருந்தாரு, அவருமே ஏமாத்திக்கிட்டு. இதைதான் ரசல் கொண்டு சொல்லும் போது சொல்லி அவர் சொன்னா ரொம்ப கஷ்டப்பட்டார். ஆனா பின் நாட்கள்ல தேவனுக்காக ரொம்ப பக்தி வைராக்கியமா வாழ்ந்து தன்னுடைய ஓட்டத்தை முடிச்சார் அப்படின்னு சகோதரர் எழுதி. அப்ப அன்புக்குரிய சகோதரர் ஏன் இதை சொல்றேன்னா, நாமளே திருப்திப்படுத்திட்டு நம்ம என்ன பண்றோம்னா, நான் வெறுத்து தான் ஓடிக்கிட்டு இருக்கிறேன், வாழ்ந்துட்டு இருக்கிறேன், அறியாம எங்கேயோ நம்மளுக்குள்ள இருக்கு. எந்த அளவுக்கு அந்த சுயநலத்தை பழைய மனுஷனை கட்டி கழிச்சிருக்கு, வெட்டி கழிச்சிருக்கு. யோசிக்கலாம் பாருங்க. எதுக்கு நம்ம விதைக்கிறோமோ அதை தான் நம்ம அறுக்கப்படும். தன் மாம்சத்துக்கு என்று விதைக்கிறவன் மாம்சத்தின அழிவை அறுப்பான், ஆவிக்கு என்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவன். எதை விதைக்கிறோமோ அதை நம்ம அறுக்கும். இதை ஒரு வசனமா நம்ம பார்த்தோம்னா, மரணத்துக்கு ஏதுவான பாவத்துக்கானாலும் சரி, நீதிக்கு ஏதுவான கீழ்ப்படுதலுக்கானாலும் சரி, ரெண்டு சொல்றாரு. மரணத்துக்கு ஏதுவான பாவத்துக்கானாலும் சரி, நீதிக்கு ஏதுவான கீழ்ப்படுதலுக்கான, ஒண்ணு பாவத்துக்கு இல்ல கீழ்ப்படுதல். எதற்கு கீழ்ப்படியும்படி உங்களை அடிமைகளாக ஒப்புப்படுத்திருக்கிறீங்க, அதற்கே கீழ்ப்படுகிற அடிமைகளா இருக்கிறீர்கள் அறிகிறீர்களா. அப்படின்னா எதற்கு நீங்க கீழ்ப்படுகிறேன்னு நீங்க அடிமைகளா இருக்கிறீங்களோ அதுக்கு தான் கீழ்ப்படுவீங்க. எதற்கு கீழ்ப்படுவீங்க, நீதிக்கா அல்லது பாவத்துக்கா? இல்ல எப்படி கேட்கலாம், சுயநலத்துக்கா அல்லது தேவனுடைய திட்ட ஒழுங்குகளுக்கா அப்படின்னு நம்ம கேள்வி. சுயநலத்துக்கு தான் கீழ்ப்படும் சொன்னா அதுதான் நம்ம வாழ்க்கை நிறைவேற்றிட்டே இருக்கணும். ஒரு குறிப்பிட்ட நாள் வரைக்கும் யார் பெரியவன், நீங்க பெரியவன், நான் பெரியவன் சொல்லிக்கிட்டு இருக்கா அதே சீசர்கள். யோசிச்சு பாருங்க, ஒரு குறிப்பிட்ட நாள் வந்ததுக்கு அப்புறம் எல்லாரும் ஒரு மனதாக ஒரே பிரச்சனை எழுதியிருப்பாரு சகோதரர். சுயநலம் கடைசியிடம், தேவனுக்கு முதலிடம் அப்படின்னு ஒரு பிரச்சனை. சீசர் தன்னோட வாழ்க்கையில சுயநலத்தை எல்லாமே விட்டுட்டாங்க. அப்படி விட்டதுனால எழுதுறாங்க, ஏனெனில் சாவுக்கீனமான எங்கள் மாம்சத்திலே, இந்த மாம்சத்திலே இயேசுவினுடைய ஜீவன் விளங்கும்படிக்கு உயிரோடு இருக்கிற நாங்கள், சொல்றாங்க சீசர், நாங்கள் எப்பொழுதும் இயேசுவின் நிமித்தம் மரணத்திற்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரி, பின் நாட்களில் சீசனுடைய வாழ்க்கை எல்லாரும் எடுத்துப்பாரு. ஒருத்தராக சுயநலத்தோட வாழ்ந்திருக்காங்க யாருன்னா சொல்ல முடியாது. வாசிக்கலாம் பாருங்க கண்டென்ட். கர்த்தரை முழு மனதுடன் அன்பு கூறாமல் சுயத்தையோ அல்லது வேறு சில விக்கிரகங்களையோ தங்களின் முதலிடம் வகிக்க செய்கிறவர்கள் எவர்களோ அவர்கள் ஏதோ ஒரு விதத்தில் உலகத்தாலோ, சுயநலம் இருக்கிறவங்க ஏதோ ஒரு விதத்துல உலகத்தாலோ, மாம்சத்தாலோ, பிசாசாலோ தெய்வீக வார்த்தைக்கு விரோதமான கலகத்திற்கு உள்ளாக கவர்ந்து இழுக்கப்படுவார்கள். நோட் பண்ண நல்ல பாயிண்ட். நம்ம வேகம் வாசிட்டு போறதுனால புரியாது. ஏதோ ஒரு விதத்துல எங்கேயோ ஒரு இடத்துல அவங்க உலகத்தினால, அப்படி இல்லைன்னு சொன்னா மாம்சத்தினால, அப்படி இல்லைன்னு சொன்னா பிசாசனால தெய்வீக வார்த்தைக்கு விரோதமாக செய்வாங்க. மனதின் சில அசுத்தங்கள் சுயநலமாகும். இது பெருந்தன்மை போன்ற சாக்கு போக்குகள் அடிக்கடி தன்னை மறைத்துக் கொள்ளும். ஒரு சில கண்டென்ட் நம்ம வேகமா வாசிக்க எடுத்து. சுயநலம் அவமானத்தை உண்டாகும். என்ன உண்டாக்குமா? அவமானத்தை உண்டாக்கும். அது வெளிப்படையாக தன்னைத்தானே காண்பிக்காமல் தாராளமானது போல போலியான குணத்தை காண்பித்து மறைக்கும். இதனால் பொறாமை, பேராசை, கபடு, சூது இவைகள் எல்லாம் உண்டாகும். எது இந்த சுயநலம் இருந்துச்சு இதெல்லாம் உண்டாகும். அடுத்து, கிறிஸ்துவ ஜீவியத்தில் சுயநலம் என்ற சிந்தையை எதிர்த்து போராடுவது ஒரு பெரும் போராகும். தேவனுடைய வார்த்தையின்படி பட்டணத்தை பிடிக்கிறவனை பார்க்கிறோம். தன் மனதை அடக்குகிறவன் உத்தமன். ஏனெனில் தன் மனதை அடக்கி நான் என்ற சிந்தையை எதிர்த்து, சுயநலம் என்கிற சிந்தையை எதிர்த்து அனுதினமும் போர் புரிய வேண்டியவர்களாய் இருக்கிறோம். அடுத்து, இந்த சுயநலம் தன்னுடைய சரீர இன்பத்தையே பெரிதாக, எதை மட்டும் என்னமா தன்னுடைய குறிச்சை பெருசா நினைக்கும். அடுத்து, மற்றவர்கள் நலன்கள் புறக்கணிக்கப்படுவது சுயநலத்தின் வெளிப்பாடாக இருக்கும். சுயத்திற்கு ஊழியம் செய்வது தேவனை எதிர்ப்பதாகும். நல்லா கவனிச்சுங்க, தேவனை எதிர்க்க முடியுமா?
சுயத்திற்கு ஊழியம் செய்வது தேவனை எதிர்ப்பதாகும். அடுத்து மாம்சத்தின் சகல கிரியைகளும் சுயநலம் வேறாயிருக்கிறது. ஒருவேளை சுயநலத்தின் ஆவியினால் முற்றிலுமாக மேற்கொள்ளப்பட்டு விட்டால், ஒருவேளை முழுமையா சுயநலத்தில் மேற்கொள்ளப்பட்டு விட்டால் புது சிருஷ்டியுடைய மரணத்தை குறிக்கின்றதாய் இருக்கும். புது சிருஷ்டியுடைய மரணத்தை குறிக்கின்றதா இருக்கு. புது சிருஷ்டியுடைய மரணம் என்ன? அது இரண்டாம் மரணமாகும். இரண்டாம் மரணம் எது இருந்தா சுயநலத்துல முற்றிலும் ஆட்கொண்டுட்டா. அடுத்து அப்படி வாசிக்கிறோம். சபையை சுயநலத்தால் தன் கட்டுப்பாட்டில் வைக்க நினைப்பவர்கள் தேவனை தன் கட்டுப்பாட்டுக்குள் வைப்பதற்கு சமம். யாரா டேஞ்சரா இல்லையா? சபையை சுயநலத்தினால் தன் கட்டுப்பாட்டில் வைக்க நினைப்பவர்கள், கட்டுப்பாட்டுக்குள்ள தான் இருக்கணும் சபை அப்படின்னு நினைக்கிறவங்க, யாரே கட்டுப்பாட்டு நினைக்கிறாங்க அவர் விட்டுருவாரா? சபை யாருடைய? தேவன் அவருடைய சொந்த குமாரனுடைய ரத்தத்தினால மீட்டெடுத்த சபை. இந்த சபையை தன் கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்கணும்னு யாருன்னா விடுவாங்களா? அடுத்த வாசி. சபையில் வழிநடத்தப்பட்டவர்கள் மூப்பர்களும் கிறிஸ்துவினுடைய சபையின் ஊழியக்காரர்களும் தேவனால் ஆயத்தம் பண்ணப்பட்டவுள்ள ஆசீர்வாதங்கள் அதன் அடிக்கப்பட்ட இயேசுவினிடமிருந்து அவருடைய ஜனங்களுக்கு கடந்து வரும் மற்றும் அது வேண்டிக் கொள்ளப்படுவதும் போதும். சபையின் வழிநடத்துகிற மூப்பர்களோ கிறிஸ்துவினுடைய சபை ஊழியக்காரர்களோ நல்லா கவனிங்க. தேவனால் ஆயத்தம் பண்ணப்பட்டுள்ள ஆசீர்வாதங்களானது அடிக்கப்பட்ட அப்படின்னா கண்மலையாகி இயேசு கிறிஸ்துவிடமிருந்து அவருடைய ஜனங்களுக்கு கடந்து வரும் மற்றும் அது வேண்டிக் கொள்ளும் போது வரும் என்றும் கண்மலையை அடிப்பதற்கோ நல்ல கவனிங்க, அடிப்பதற்கோ அல்லது கிருபை மற்ற சத்தியத்தின் தண்ணீர் வந்துடுவதற்கு தாங்கள் தான் அவசியமானவர்கள் என்று தேவ ஜனங்களுக்கு முன்பாக காண்பித்துக் கொள்வதற்கோ தங்களுக்கு அங்கீகாரம் வழங்கப்படவில்லை என்று நினைவில் கொண்டிருப்பது நலமாயிருக்கும். சபையை வழிநடத்தவர்களை குறித்து சேர்த்து சகோதரர் சொல்றோம், உங்களை நீங்க மேன்மைப்படுத்திக்காதீங்க. வாசிக்கலாம், வாசிக்கலாம். சீசர்கள் எப்படி செய்துட்டு இருந்தாங்க பாருங்க. வெட்கமான அந்தரங்க காரியங்களை நாங்கள் வெறுத்து தந்திரமாய் நடவாமல். எப்படி நடக்கலாங்க? தந்திரமாய் நடவாமல் தேவ வசனத்தை புரட்டாமலும் சத்தியத்தை வெளிப்படுத்துகிறவர்களாலே தேவனுக்கு முன்பாக எல்லா மனுஷருடைய மனசாட்சிக்கும் எங்களை உத்தமர் என்று விளங்கப்படுகிறோம். அடுத்த வருஷத்தை கவனிங்க. நாங்கள் எங்களையே பிரசங்கியாமல், என்ன அர்த்தம்? நாங்கள் சுயநலமாய் எது செய்யாமல், எங்களை பிரசங்கியாமல் கிறிஸ்து இயேசுவை கர்த்தர் என்றும் எங்களையோ இயேசுவின் நிமித்தம் உங்கள் ஊழியக்காரன் என்றும் பிரசங்கி. நாங்கள் யார் தான்? நாங்கள் யாரு? ஊழியக்காரன் டீசெண்டா இருக்குது, வேலைக்காரங்க. நாங்க உங்களுக்கு யார்? நாங்க உங்களுக்கு வேலைக்காரர் என்று பிரசங்கிக்க. இந்த மகத்துவமுள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறதை விளங்கும்படிக்கு இந்த பொக்கிஷத்தை, இவ்வளவு பெரிய ஒரு பாக்கியத்தை இந்த மண்பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம். வாசிங்க, ஒரு சில கண்டென்ட்டை வாசிக்கிறோம். தனது சொந்த நலன் அல்லது ஆறுதல் அல்லது திறமைகளை மட்டும் பார்ப்பது, மற்றவர்களின் நலன்களை புறக்கணிப்பது சுயநலத்தின் வெளிப்பாடா இருக்கும். நம்முடைய இருதயத்தின் ஆழத்தில் இருக்கும் சுயநலம் என்னும் ஊற்றை ஃபர்ஸ்ட் கண்டென்ட்ல வாசித்தோமா? வேறு பத்தி பார்க்கும்போது அந்த சுயநலம் என்னும் ஊற்றை அன்பு என்ற ஊற்றாக என்ன பண்ணுமா மாத்தலாமா? பாடத்துடைய தலைப்பு என்ன? ராஜாக்களுக்கும் ராட்சதனுக்குமான யுத்தம். இப்ப இந்த ராட்சதனை பத்தி நம்ம பார்த்தோம். இவன் சாதாரணமானவனா? இவன் இருக்கிற இடமே தெரியல. அவன் கண்ட்ரோலுக்கு நம்மளை கொண்டு போயிடறான். நம்மள சாகடிச்சிடறன்னு வேற சொல்றான். நம்ம எதுக்காக ஓடிக்கிட்டு இருக்கிறோமோ அதை பெற்றுக்கொள்ள விட மாட்டோம்னு வேற சொல்றான். இவ்வளவு தந்திரமானவனா இல்லையா? யோசிச்சு பாரு அன்புக்குரிய சகோதரர். இந்த தலைப்பை நம்ம எங்கிருந்து எடுத்தோம் அப்படின்னா இதுல இருந்தா எடுத்தோம். வாசிங்க பார்க்கலாம். சுயநலத்தில் வளர்ந்தவர்கள் மிக கடுமையானவர்களாக மாறுவார்கள். எப்படி மாறிடுவாங்களா? ஒரு நேரத்துல கடுமை, எதை பேச எரிச்சலா இருக்கும், கோவப்படுவாங்க, கடுமையான மாறுவாங்க. ஆண்டவருடைய நேரடியான கண்டிப்பை கூட உணராமல் என்ன பண்ண மாட்டாங்களாம்? தேவனே வந்து கண்டிச்சவங்க என்ன பண்ண மாட்டாங்களாம்? உணர மாட்டாங்க. யாரு? இந்த ராட்சதன் இருக்கிறவங்க, சுயநலம் இருக்கிறவங்க. ஏன்னா அந்த ராட்சதன் யாருக்கு என்ன பண்ண மாட்டான்? பயப்பட மாட்டான். வசனங்களினால் எந்த மாற்றத்தையும் தங்களுக்குள் ஏற்படுத்திக் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. தேவனுடைய அழிவை முழுமையாக, ஆவியை முழுமையாக தம்முடைய இருதயத்தில்
உள்ள சுயநலத்திற்காக முழுமையாக பயன்படுத்தும் போது, தேவனுடைய ஆவியை சுயநலத்திற்காக பயன்படுத்தும் போது அவர்கள் என்றுமே மனம் திரும்ப முடியாது. அவங்க என்ன பண்ண முடியாது? இதுக்கு மேல அவங்க அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது யாரு? வாசித்து முடிக்கலாம் பாருங்க, எவ்வளவு டேஞ்சரா இருக்கு. உன்னுடனான போராட்டம் எப்படி இருக்கு? இப்ப கேள்வி கேட்கிறேன். ஒரு ரீஃபரன்ஸ் எழுதி முடிச்சு கவிதை கொடுக்கிறார், ஒரு 4 லைன். உன்னுடனான போராட்டம் எப்படி இருக்கிறது? வாழ்நாள் முழுவதும் போராட வேண்டும். எப்ப போராட்டமா? அடுத்து, ராஜாக்களுக்கும் ராட்சதருக்குமான யுத்தம் இது. போராட்டம் நீண்ட நாள் என்று சொல்ல. வருத்தப்பட வேண்டாம், சோர்ந்து போயிட வேண்டாம். இவ்வளவு நாள் இன்னும் போராடணுமா? சோர்ந்து போயிடாது. நீண்ட நாள் என்று சொல்லாது. உனக்கு வெற்றி தர இன்னொரு போர் அல்லது யுத்தம் இல்லை. இன்னொரு வாழ்க்கை இருக்கா? இல்லை. போராட்டத்தை கைவிட்டால் மரணம். என்ன மரணம்? போராடலாமா விட்டுடலாமா? போராடிதான் ஆகணும். அவன் சாதாரணமானவனா? இந்த ஒரு ராட்சதனை ஜெயிச்சுட்டா போதும். இது எல்லா முன்னேற்றம் நம்ம என்ன பண்ணிடலாம். எதற்காக ஓடிக்கிட்டு இருப்போம் அந்த காரியத்தை நம்ம என்ன பண்ணிடலாம், ஜெயிச்சிடலாம். தேவன் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. தேவனுக்கு சித்தமான இன்னொரு ராட்சதனோடு நம்ம என்ன பண்ணலாம், தேவ சித்தமான அடுத்த ஒரு பாடத்துல பார்த்து நம்ம சந்திக்கணும். தேவன் தாமே நம்ம அனைவரும் சத்திய பாடத்துக்கு வழிநடத்துவோம்.